டிவோர்ஸ். அது வந்து அந்த வார்த்தையை சொல்றதே ஒரு டேபு மாதிரி இருந்துச்சு. 1 out of 5 மேரேஜஸ் முன்னாடி டிவோர்ஸ்ல இருக்குன்னு எடுத்தா இப்போ 3 out of 5 மேரேஜஸ் டிவோர்ஸ்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சேன். அது உண்மையா? யா, உண்மைதான். ஹராஸ்மெண்ட் இருந்தது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்தது. பட் இதெல்லாம் வெளியே வர்றதே ஒரு 10% 20% தான் இருந்தது. அதையும் தாண்டி வர்றது தான் டிவோர்ஸ் கேஸா வரும். What is the expectation of women these days? இண்டிபெண்டன்ஸ். Can you define it for me? குழந்தை பிறக்கிற ட்ரை பண்ற அந்த டைம்குள்ள இன்னும் குழந்தை பிறக்கலையா, இன்னும் உனக்கு கன்சீவ் ஆகலையா, ஏன் நீ பிளான் பண்ணலையா, இல்ல வேணும்னே நீ தள்ளி போடுறியா? கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பிட்வீன் 2 people, இட்ஸ் பிட்வீன் 2 families. அப்படிதான் இன்னமுமே வந்து இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள லவ் இருக்கும், பிடிக்கும், விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனா பிரச்சனை வந்து பேரண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே நிறைய பார்க்குறோம். அஃபேர்னால வந்து நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஐ வாண்ட் டு ஆஸ்க், லீகல் படி பார்த்தீங்கன்னா ஹேவிங் அன் அஃபேர் இஸ் நாட் அன் ஆஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு. நான் இதை ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஐம் ட்ரைங் டு சே, ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது? ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகுறதுனால அந்த செப்பரேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு இருக்கும்போது அதை வந்து அம்மா சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இல்லை வைசி வேர்ஸ் அப்படி நடக்குதுன்னா இல்லை. ஜென்ரலாக டிவோர்ஸ் கேஸில் வி வாண்ட் ஆஸ்க் ஃபார் த ஒப்பீனியன் ஆஃப் த கிட். வெல்கம் டு yet another episode with Priya Pal. யூஸ்வலி என்னோட பாட்காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து டாக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, வெல்னஸ் கோச்சஸ், நியூட்ரிஷனிஸ்ட், அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கே வந்து இந்த ஐஸ் பிரேக் பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஹாட் செல்லிங் டாபிக் மாதிரி வந்து இப்போ வந்து லீகலி நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட கெஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்க பாப் ஆகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களோட, நான் ஆக்சுவலி வந்து அவங்க வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். அப்புறம் போய் அவங்க ப்ரொஃபைலில் பார்த்தா ஷீ இஸ் அன் அட்வொகேட் அண்ட் ஷீ ஸ்பெஷலைசஸ் இன் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். ஸோ ஐ ஹாவ் வித் மீ சாரா தேவன். ஆக்சுவலி உங்கள் பேர் அனிதான்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. பட் ஹர் நேம் இஸ் ஆக்சுவலி சாரா தேவன். ஷீ இஸ் அன் அட்வொகேட் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங், இல்லையா? ஸோ சாரா, சொல்லுங்கள் உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. வாட் யூ ஆக்சுவலி டூ? ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னோட பேர் சாரா தேவனும் கிடையாது. சரண்யா, ஆக்சுவலி சரண்யா அரசுதேவன். ஸோ அது இன்ஸ்டாகிராமில் நான் வைக்கும்போது ஆக்சுவலி எனக்கே என்னோட பேர் வந்து பெருசாக சரண்யா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நான் சாரா தேவன் அப்படி சொல்லிட்டு அப்படி ஷார்ட் அப்படி மாற்றி வச்சு. இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. இன்ஸ்டாகிராம் வந்து விஷ்ணு பிரியா ராகவன் இவ்வளோ பெருசா இருக்கு, யாருக்குமே தெரியாது. நான் பிரியா பேல் அப்படின்னு கிரேட், அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ அனிதா தான் கிடையாது, சாரா தேவன் தான். ஸோ நான் குக்கிங் வந்து என் ஹஸ்பண்டோட குக்கிங் பண்ணுறது, ஸோ ஜென்ரலாக லைட் ஹார்ட்டடாக அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ரொம்ப மச் நீடடாக இருக்குது அப்படின்றதுனால அண்ட் அட்வொகேட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் டேக்கிங் அப் ஆல் கேசஸ். பட் ஸ்பெசிஃபிக்காக ஐம் டூயிங் இட் ஃபார் டிவோர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போனோம் அப்படின்னா டிவோர்ஸ். அது வந்து அந்த வார்த்தையை சொல்கிறதே ஒரு டேபு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது லைக் 1 out of 5 மேரேஜஸ் முன்னாடி டிவோர்ஸில் இருக்குன்னு எடுத்தா இப்போது 3 out of 5 மேரேஜஸ் டிவோர்ஸில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். அது உண்மையா? யா, உண்மைதான். எஸ். எதனால இப்போ நீங்கள் வந்து யூ சே தட் யூ ஹேவ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் 7 years இல்லையா? அதுக்கு முன்னாடியும் யூ வுட் ஹவ் சீன் யுவர் சீனியர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஒரு டிகேட் எடுத்துக்குவோம், ஆர் வில் கம்பேர் 15 years, டிகேட் டு 15 years. அது கம்பேர் பண்ணும்போது டிவோர்ஸோட ஆஸ்கிங் எவ்வளோவா மாறி இருக்கு? லைக் கேசஸ், நம்பர் ஆஃப் கேசஸில் வந்து நீங்கள் சொல்லுங்களேன். நம்ம தமிழ்நாடு கூட சொல்லிக்கலாம், இல்லை சென்னை கூட ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுங்கள். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த டிவோர்ஸ் ரிலேட்டடில் வந்து எனக்கு ஜென்ரலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா ஐ லவ் டு டாக் டு பீப்புள், ஐ லவ் டு கம்யூனிகேட் வித் பீப்புள். அண்ட் இந்த ஃபேமிலி கேசஸில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக லீகல் அப்படின்றது இல்லாமல் இமோஷன்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் நிறையா இருக்கும், டிஸ்பியூட்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் அதில் பெயின் நிறையா இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் லீகல் இதில் நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே ஒரு உட்காந்து அப்சர்வ் பண்ணும்போது இட் லுக்ஸ் வைட். ஆனால் அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கும் இப்போ பார்க்க இருக்க மெச்சூரிட்டிக்கு எனக்கே ஆக்சுவலி நிறையா டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. பட் கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யா இட் சேஞ்ச். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் டிவோர்ஸ்ல மேஜரா மியூச்சுவல் தான் இருக்கும். வேண்டாம் மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன்ஸ் இருந்துச்சு முன்னாடி எல்லாம் பிரியறதுக்கு அப்படின்னு முன்னாடி எல்லாம்
முன்னாடியெல்லாம் பிரியறதுக்கும் இதே தான் இருந்தது. ஹராஸ்மெண்ட் இருந்தது, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்தது. பட் இதெல்லாம் வெளியே வர்றதே ஒரு 10% 20% தான் இருந்தது. அதையும் தாண்டி வர்றது தான் டிவோர்ஸ் கேஸாக வரும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் அ டேபு. உண்மையிலே டிவோர்ஸ் ஆனவங்க கூட எஸ் ஐம் டிவோர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கேசஸ் நடந்துட்டு இருக்கும், ரொம்ப வந்துட்டு டக்குன்னு they'll go. ஆனால் இப்போ people are bold. Women are particularly bold. They can able to face the society boldly. So divorce case ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும், ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ I don't know why people are like bit very deliberate. ஒரு சின்ன இஷ்யூ வந்தாலும் they wanted to get divorced. So அதனால தான் what I tell my clients na, first I'll give them counseling. Divorce is not a solution for any problem. First counseling. அதுலேயும் சரி ஆகலையா, as we discussed earlier, இந்த ஒரு ஹார்ம், இந்த அப்யூஸ், வயலன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா அவங்க டாலரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் இல்லை, ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸில் தான் இருக்குது. நான் அதை 2 கேட்டகிரியாக பிரிப்பேன். ஒன்று டிஃபிகல்ட் ஃபேஸ்னு சொல்வேன், இன்னொன்று ஹார்ம்ஃபுல் ஃபேஸ்னு சொல்வேன். டிஃபிகல்ட் ஃபேஸ் வந்து கம்யூனிகேஷன்லேயே சரி பண்ணிடலாம். பட் இந்த ஹார்ம்ஃபுல் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து it needs something, you know, we have legal to take a help step and all of that. So harmful விட்டுருவோம். anything that is abusive, physical harm, hazard எதுவா இருந்தாலும் people have to come out of it, be it a woman or a man. that is given. அதை பற்றி நம்ம உள்ளே போக வேண்டியதில்லை. நீங்கள் சொன்ன அந்த செகண்ட் டாபிக் உள்ளே போகலாம். இந்த கிரே லைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணுமா வேணாமான்றது டிசைட் பண்ணுறது என்னென்ன மாதிரி வராங்க, அதெல்லாம் நீங்கள் இந்த கிரே ஜோனில் போடுவீங்க. இதுக்காக டிவோர்ஸ் கேட்டு வராங்க, பட் ஆனால் இது உண்மையாகவே டிவோர்ஸ்க்கான ஒரு ஏரியா கிடையாது, இது கவுன்சிலிங்கான ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுத்த உடனே ஒரு கொஷன் தான் கேட்பேன். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுனீங்களா? அப்போ மேஜராக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், அவங்க பேசுறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இங்கே மேஜர் ப்ராப்ளமே. ஸோ அந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து சில பேர் இது பேசுனா கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பெருசாகிடும், ஸோ அதனால நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பேசவே வேண்டாம், இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற கேட்டகிரி வந்து செகண்ட் டைப் ஆஃப் கேட்டகிரி. ஸோ சில பேர் வந்து இது பேசினா சண்டை இன்னும் பெருசாகும், ஸோ பேசாமலே இருக்கலாம். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் டிஸ்டன்ஸ் வந்து இட் கேன் பி ரெக்டிஃபைட், கவுன்சிலிங்லேயே சரி பண்ணிடலாம். பட் இந்த லாங் டேர்ம் டிஸ்டன்ஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு போராக இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து கம்யூனிகேஷனுக்கே வராத ஒரு கேட்டகிரி. ஸோ கம்யூனிகேஷனுக்கும் வரமாட்டாங்க, கவுன்சிலிங்க்கும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி கேட்டகிரி வந்து ஓகே லெட்ஸ் டிசைட். அப்போ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ வில் மூவ் வித் தி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்களோட கேசஸ் பொறுத்த வரைக்கும் யார் டிவோர்ஸ்க்கு அதிகமாக அப்ளை பண்ணுறது? விமன் இனிஷியேட் பண்ணுறாங்களா இல்லை ஒரு மேன் இனிஷியேட் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா விமன் இனிஷியேட் பண்ணுறது வந்து அதிகமாகவே இருக்குன்னு நான் சொல்வேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஐம் பிளேமிங் விமன் ஆர் சேயிங் தட் விமன் இஸ் பேட், பட் வாட் ஐம் சேயிங் இஸ் they are bold now. They are bold. And இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஃபினான்ஷியலி அண்ட் எஜுகேஷன் வைஸ் எல்லாருமே இப்போ ஃபினான்ஷியலி they are stable, they are educated. ஸோ அந்த எஜுகேஷனும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் ஒரு விமனை நிறையவே மாற்றுது. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். let me put it this way, அது நல்ல விஷயம் தான். like we are educated, financially independent, we are able to do a lot of things. அதுவே டிவோர்ஸ்க்கு ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது இல்லையா? something should, what is triggering that? இதெல்லாம் இருக்கிறது it's a good thing for their survival, பட் இதனால ஏன் டிவோர்ஸ் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு லவ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம நுழையும் போது லவ் தான் ஃபர்ஸ்ட் மேஜராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். லவ் இருக்கணும், எமோஷன்ஸ் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கம்பேட்டபிலிட்டி இருக்கணும், கெமிஸ்ட்ரி இருக்கணும், அஃபெக்ஷன் இருக்கணும். இது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வருவோம். அது எல்லாருமே மோஸ்ட்லி சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட்டு 1 year சூப்பராக இருந்தது மேம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் ஸ்டார்டிங் ஃபேஸே. ஸோ அந்த 1 year பீரியடில் இவ்வளோவும் நான் சொன்ன கேட்டகிரி எல்லாமே வந்துடும். கெமிஸ்ட்ரி இருக்கா, அப்போ இது பண்ணுறோமா, லவ் பண்ணுறோமா, இது எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது, ஒரு குழந்தை பிறக்கும்போது, லைஃபோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது பீப்புளோட பர்செப்ஷன்ஸும் மாறுது. அப்போது they can't able to accept. அண்ட் முக்கியமாக இங்கே லேக் ஆகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்.
ம். கம்யூனிகேஷன் அண்ட் இன்னொன்று வந்து இண்டிபெண்டன்ஸ். இது மூணுமே. ஸோ இந்த வாட் இஸ் ரெஸ்பெக்ட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் விமன் தீஸ் டேஸ்? என்னவா இருக்கு பார்க்குறதுல? இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கேன் யூ டிஃபைன் இட் ஃபார் மீ? இப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வர தாட்டே, என்னால நானா இருக்க முடியாதோ, என்னோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுமோ, என்னோட ஃப்ரீடம் போயிடுமோ. அதுதான் எந்த மாதிரின்னு நான் கேட்குறேன். எனக்கு அது புரியுது கண்டிப்பா. Yeah. பட் ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் சொல்லிட்டு வருவாங்கல்ல, இந்த மாரி நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா அத வந்து என்ன பண்ண விட மாட்டேன்றாங்க. அதனால நான் இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி சினாரியோஸ் அந்த கேட்குறேன் நானு. இண்டிபெண்டன்ஸ் போயிடுது அப்படின்னு சொல்றதே மோஸ்டா எங்க வரும்னா, ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த குழந்தை பிறந்த அப்புறம் ஒரு ஃபேஸ் வரும். இல்ல இந்த குழந்தை பிறக்கிற ட்ரை பண்ற அந்த டைம்குள்ள இன்னும் குழந்தை பிறக்கலையா, இன்னும் உனக்கு கன்சீவ் ஆகலையா, ஏன் நீ பிளான் பண்ணலையா, இல்ல வேணும்னே நீ தள்ளி போடுறியா, அந்த மாதிரியான அந்த கொஷின்ஸ் ஃபேமிலி சைட்ல இருந்து, சொசைட்டி சைட்ல இருந்து வர கொஷின்ஸ் வந்து, அண்ட் மோஸ்டா இதுல வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணும்போது பொண்ணுங்க வந்து, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேம், இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என்னை வச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஆல்கஹாலிக்கா இருப்பாங்க, ஸ்மோக். ஆனா அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா, தே டுக் டெஸ்ட் அப்படி கேட்டா இல்ல, அவங்க பண்ணல. அப்போ இப்பவும் நிறைய விஷயம், என்னதான் சொசைட்டி மாறினாலும், என்னதான் நம்மளோட இது எல்லாமே டெக்னாலஜி மாறினாலும், ஒரு விஷயம், ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல, ஒரு பொண்ணு வந்து இது பண்ணல அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் ரீசன். ஏன் அப்படி? ஐம் நாட் பிளேமிங் மென் ஆல்சோ, இங்க அது பண்ணல. பட் ஆனா ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ வந்து கன்சீவ் அண்ட் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் நிறைய டிவோர்ஸஸ் வருது. இன்னொன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஐ ஜஸ்ட் லைக் டு நோ வாட் இஸ் ஒரு இப்போ வந்து மேரேஜ் இன் இந்தியா கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் பிட்வீன் டூ பீப்புள், இட்ஸ் பிட்வீன் டூ ஃபேமிலிஸ். அப்படி தான் இன்னமுமே வந்து இருக்கு. ஸோ ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குன்றது. இப்போலாம் பொண்ணுங்க சைடில் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஃபேமிலி சைடும் சரி, ஒரு பொண்ணுங்களும் சரி, பசங்க வந்து நாங்கள் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் மீட் ஆகாதனால தான் நாங்கள் டிவோர்ஸ் போடுறோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா? அதெல்லாம் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? பொண்ணு சைடில் இப்போ என்ன பேர் மினிமலாக எதிர்பார்க்குறாங்க, எது இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணுறாங்க, பசங்க சைடில் எது இல்லைன்னா அவங்க டிவோர்ஸ் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஃபேமிலி அப்படின்ட்டு எடுத்துக்கும் போது, நான் ஜென்ரலா என்னோட விஷயத்துல வந்து ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணவே மாட்டேன். வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னா, மேரேஜ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டாலே இட்ஸ் ஓன்லி பிட்வீன் டூ பீப்புள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன் இங்கே வந்து ஃபேமிலிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றது கிடையாது. இது ஏன் இல்லைன்னா, அந்த ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட்டே சில டைம் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்டை பெரிய கான்ஃப்ளிக்டாக மாற்றிடும். அதுக்காக எந்த ஒரு விஷயத்துலையுமே ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பட் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்ல வரேன். நான் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே டூ சினாரியோஸ் தான். ஹார்ம்ஃபுல்லாக, டிஃபிகல்ட்டாக. ஹார்ம்ஃபுல் ஃபேஸ், அடிக்கிறாங்க, என்னை குடும்பப்படுத்துகிறாங்க, என்னை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ரெண்டு ஃபேமிலியை உட்கார வச்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு பேசி தென் யூ ஹாவ் டு டிசைட். இல்லை, டிஃபிகல்ட் ஃபேஸ் தான், எங்களுக்குள்ள பிரச்சனை, எங்களுக்குள்ள சண்டை, எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு இருக்கும்போது அது நம்ம 4 வால்ஸ்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரி பண்ணிக்கிட்டாலே முடிஞ்சிடும். அந்த ஒரு சின்ன பிரச்சனையை மேஜராக இங்கே நிறைய டிவோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே லவ் இருக்கும், பிடிக்கும், விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் பிரச்சனை வந்து பேரண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மானாலதா, அவங்க அது வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. ஐம் நாட் பிளேமிங் பேரண்ட்ஸ், ஆனால் ஒரு லிமிட்குள்ளே பேரண்ட்ஸை வச்சுக்கணும். மேரேஜுங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம நிற்க வச்சிடணும். அதை தாண்டி வாங்க நீங்களும் எங்கள் கூட ரைட். ஏன் அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு ஆப்வியஸ்லி ஒரு பசங்க கால் பண்ணும்போது, அழுதுகிட்டே கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் நீ கிளம்பி, அப்படிதான் ஒரு அப்பா அம்மாவுக்கு யாராக இருந்தாலும் அதுதான் வரும். ஸோ அதுதான் அங்கே வந்து நடக்கக்கூடாது. ஸோ ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் இருக்கிறனால தான் வந்து டிவோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்கிறேன். நான் கேட்குறது கன்சென்சுவல் பார்ட்னர்ஸ்குள்ள என்ன பிரச்சனைகளுக்காக வராங்க அப்படின்றது மாதிரி கேட்குறேன். லைக் இதனால என் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் இருக்கிறனால எனக்கு வந்து ஐ நீட் டிவோர்ஸ், எனக்கு இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த மேரேஜில், அப்படி வந்து ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்கடி வரும். ஆனால் அது ஏன் மாறிட்டாங்க அப்படின்னு நான் வந்து எப்பயுமே யூஸ்வலாக ஐ ஒன்ட் ஜட்ஜ் பீப்புள் அட் ஆல். என்ன நீங்கள் பேசினாலும் ஐ ஒன்ட் ஜட்ஜ் யூ. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா
அது நீங்கள் நிறைய கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ என்னோட கிளையண்ட் வராங்க, இவங்கள உட்காரதெல்லாம் பேசிட்டு, ஓ மை காட் நீங்கள் இவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கீங்களா, ஓ பாவம் அப்படின்னும் நான் டிசைட் பண்ணிட மாட்டேன். ஏன்னா ஸ்டோரியை கேட்கும்போது அங்கே ஹஸ்பண்ட்க்கு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கும். இங்கே வந்து இவங்க சொல்லுவாங்க, அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க சைடு கேட்கும்போது என்ன இருக்கும்னா, எனக்கு டைம் இல்லை மேம், எனக்கு குழந்தைய பார்க்கணும், வீட்டுக்கு ஃபினான்ஷியலாக நான் ரெடி பண்ணணும், அண்ட் நான் ஓடணும், என் மைண்டில் நிறைய ப்ரெஷர் இருக்குது, நான் தனியாக உழைச்சிட்டு இருக்கேன், இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட சைட் ஆஃப் ஸ்டோரி இருக்கும். தப்பே பண்ணியிருந்தாலுமே அந்த மிஸ்டேக் அந்த இடத்துல ஏன் நடக்குது, தப்பு நடந்துருச்சுன்றதை தான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். அந்த மிஸ்டேக் ஒன்று ஏன் நடந்தது, அது எது நம்மளை நடக்க வச்சுது அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு பின்னாடி நிஜமாவே ஒரு ஜென்யூன் ரீசன் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ சொல்லும்போது அவங்க சொல்லும்போது எனக்கு கேரிங்காக இல்லை, எனக்கு என்ன ஒர்க் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போல்லாம் மோஸ்ட்டாக ரொம்ப சந்தேகப்படுறாங்க, கலீக்ஸோடவே வச்சு பேசுறது, அண்ட் போகும்போது வரும்போது சந்தேகப்படுறது, அண்ட் ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறது, அண்ட் அஃபேரில் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இப்போ யூ ஹவ் டேக்கன் அ டாபிக் விச் இஸ் வெரி பாப்புலர். அண்ட் இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே நிறைய பார்க்குறோம், அஃபேர்னால வந்து நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஐ வாண்ட் டு ஆஸ்க், லீகல் படி பார்த்தீங்கன்னா ஹேவிங் அன் அஃபேர் இஸ் நாட் அன் ஆஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ do you think it has given privilege of for people to take it for granted because நீங்கள் வந்து legally married-ஆ இருந்தால் தான் you can sue them for anything இல்லையா? பட் ஆனால் நான் அஃபேரில் இருந்துப்பேன், ஐ வில் நாட் பி மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு தெரிஞ்சது, நம்ம தெரிஞ்ச செலிபிரிட்டி சர்க்கிளில் பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ட்ரெண்ட் வந்து இப்போது அந்த மாதிரி இருக்கா? லைக் is the legal system advocating people to do that by giving this privilege of not suing them for the offense அப்படின்னு கேட்குறேன். நோ 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 நாட் அட் ஆல். அது அந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு தப்பான புரிதல் தான். இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அஃபேரில் இருக்காங்க, பட் அதை பற்றி வந்து எல்லாரும் ஜென்ரலாக பார்க்குறது இது ஒரு தப்பு இல்லை, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபைன். ஆனால் அதில் பின்னாடி எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க, ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுது, ஒரு பொண்ணோட லைஃப், ஒரு பையனோட லைஃப் அஃபெக்ட் ஆகுது, அந்த குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது? ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகுறதுனால ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகுது. அது முன்னாடியே அதை சரி பண்ணியிருந்தா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையுமே முடிக்கிறதே கம்யூனிகேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஒரு ஜஸ்ட் அ டூல், இட்ஸ் அ லைஃப் டூல்னே நான் சொல்லுவேன். பேசினா மட்டும்தான் எல்லாமே சரியாகும், பேசாமல் சரியாகாது. அந்த பேசுறதுலேயே வந்து ஒரு சர்டைன் திங் இருக்குது. என்னன்னா, காமான ஒரு டைமில் நானும் கோவமாக இருக்கேன், நீங்களும் கோவமாக இருக்கீங்க, நோ ஜஸ்ட் கிவ் சம் டைம். அதுக்கப்புறம் அந்த காமாக இருக்க ஒரு டைமில் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது, அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு, they'll blame. நீ இப்படி பண்ண, நீ அப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணியிருக்கலாம், நீ அப்படி சொல்லியிருக்கலாம். நோ, அப்படி பண்ணாமல் எனக்கு அப்படி இருந்தது, எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா 90% ஆஃப் த ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு பார்க்குறோம், அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு, அண்ட் தென் இது வந்து டிவோர்ஸ் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேர் பிளேமிங் த அதர் பார்ட்னர் ஃபார் ஹேவிங் அன் அஃபர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து லீகலி மூவ் பண்ணி அது வந்து சரி பண்ண முடியாது, டிவோர்ஸ் வாங்குறோன்னா இந்த அலிமனி பார்ட்டுன்னு ஒன்று வருது. இப்போ வந்து அதை தான் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ப்ரெவலண்ட்டாக பேசுகிறோம். ஐ வுட் லைக் டு நோ தட் இந்தியன் லீகல் சிஸ்டமில் அலிமனியை வந்து எப்படி வந்து வச்சுருக்கோம்? இஸ் த மேல் பார்ட்னர் ஆல்வேஸ் ஆப்ளிகேட்டட் டு கிவ் அலிமனி டு த ஃபீமேல் பார்ட்னர் regardless of anyone has done the offense? அப்படிதானா? அது வந்து எப்படி வந்து கோர்ட் வந்து அந்த அலிமனி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க இப்போ? இப்போ மேஜராக நிறைய ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ், அது அவங்களோட ஆப்ளிகேஷன் தான். ஒரு கல்யாணம் பண்ணிட்டும் ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குன்னா, இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 7 years இருக்கு. சாரி டு கட் யூ, பிகாஸ் ஏன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 7 years டு கட் 7 years யூ ஹேவ் டு லிவ் வித் ஈச் அதர் டு கெட் தட் அலிமினி. அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்கு. இட்ஸ் நாட் லைக் யூ கெட் மேரிட் அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்தே டிவோர்ஸ்னா அதை வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்தியன் சிஸ்டம்ல நோ, இருக்கா? தேர் இஸ் நோ சச் திங்ஸ். பட் இருந்தாலும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் இல்லை,
இல்ல ம். நீங்க வந்து ஒழுக்குறீங்க, நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா, நீங்க வந்து தனியாவே நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் உங்கள ம். அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கு. ம். ஸோ இட்ஸ் அது எப்படி சொல்றதுன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஜட்ஜ்ன்னு தான் சொல்ல ம். முடியும். ம். அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதோ. பட் அதுக்காக ஒரு கேஸோட ஃபேக்ட் இருக்கு, ஒரு கேஸோட எவிடன்ஸ் இருக்கு, ஒரு கேஸோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கேஸ்ல இவங்க நிஜமாவே இன்னசென்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு, அந்த அலிமோனி பார்ட் கொண்டு வரும்போது, ஆட்டோமேட்டிக்கலி தேல் கெட் தி அலிமோனி. ஸோ வந்து தேர் சப்போஸ் டு கிவ் அந்த அலுமினிய எப்படி வந்து டிட்டர்மைன் பண்றாங்க? இப்போ நம்ம வந்து நான்லாம் இப்போ Instagram அண்ட் நியூஸ்லலாம் பார்க்கும்போது, ம். எனக்கு ஒரு மாசத்துக்கு 40 லேக்ஸ் வேணும், 50 லேக்ஸ் வேணும். அந்த மாரி எக்ஸார்பென்ட்டா கேட்குறாங்கல்ல. அது வந்து எந்த பேசிஸ்ல வந்து கோர்ட் அது அத ஒரு டிட்டர்மைன் பண்ணுது? செலிபிரிட்டி கேட்கும்போது கண்டிப்பா அந்த அமௌண்ட் கேட்பாங்க. லைக் அத எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்னா, அந்த பெர்சனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம். என்ன ஒர்க் ம். பண்றாங்க? அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? ம். இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது இருக்கா? அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணி தான் நம்ம அந்த அலிமோனிய கால்குலேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஒரு டெய்லி வேஜஸ் போயிட்டு இருக்க ஒரு பெர்சன் கிட்ட போயிட்டு மந்த்லி நீங்க இவ்ளோ குடுங்க அப்படின்றதெல்லாம் கேட்க முடியாது. ம். அதுலயுமே ஒரு ஜென்யூனான அமௌண்ட். அந்த ஒய்ஃப் அவங்கள ஒரு பாத்துக்கிறதுக்கு அண்ட் அந்த ஃபேமிலிய டேக் ஓவர் பண்றதுக்கு எவ்ளோ இது அமௌண்ட் கிட்ஸ் இருந்தா தேவையோ. மட்டும் தான் அப்ளிகபிளா? இல்ல நோ, வந்து நோ, நோ, நோ. ஒரு ஒய்ஃபா இருந்தாலும், தனிப்பட்ட ஒய்ஃபா இருந்தாலும் அது அப்ளிகபிள் தான். ம். இந்த இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அஃபேர் இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டு இன்னொருத்தவங்களோட போறாங்க. அப்ப அங்க சஃபரர் வந்து தனியா தானே இருக்காங்க. ம். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் தேர் டியூட்டி டு ஸோ ஹூஎவர் இஸ் ப்ளீடட் கில்ட்டி அவங்கள தான் வந்து அலிமனி ஃபார் த அதர் பார்ட்னர் குடுக்கணும். நோ அப்படிதான் நாட் இருக்கும். நாட் இன் மெனி கேஸஸ் அந்த மாதிரி கிடையாது. ஆ. இங்க ஜென்ரலா ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு ஒய்ஃப மெயின்டெயின் பண்ண வேண்டியது ஹஸ்பண்டோட டியூட்டி. ம். டோன்ட் யூ ஃபீல் தட் இஸ் ஃப்ளாட்? பிகாஸ் இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஆக்சுவலி விமன் எம்பவர்மெண்ட் அட்வொகேட் தான். பட் ஓகே. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் மேல்ல சப்ரஸ்ட் இன் திட். லெட் மீ டெல் யூ. லைக் வந்து அந்த டிவோர்ஸ் ஆகுறதுக்கு காரணம் அந்த மேல் இல்ல, அந்த ஃபீமேலா இருந்தாலுமே, இப்போ யுஎஸ்லலாம் எப்படின்னா, ஹூஎவர் இஸ் ஏர்னிங் ஹையர் அவங்க வந்து வில் பே த பர்சன் ஹூ இஸ் நாட் மேக்கிங் தட் மச் அமௌண்ட் ஆஃப் மனி. ஸோ அது இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து பையனோட அதிகமாக சம்பாரிச்சா அவங்க தான் அலிமனி கொடுக்கணும் அந்த பையனுக்கு. அண்ட் தென் ஓகே. அவங்க கிட்ஸ் மெயின்டெனன்ஸ் தே ஹாவ் டு ப்ரூவ் தட் வை தே கேனாட் ஒர்க், எதனால கொடுக்கணும் என்ன அந்த மாதிரி. ஸோ ஐ ஐ ஐ ஃபீல் தட் இட் ஹேஸ் டு பி எப்படி சொல்கிறது பேலன்ஸ்டு இல்லையா? ஸோ ஒரு பொண்ணு ஆல்ரெடி இங்கே ஐடியில் சம்பாரிச்சிட்டு இருக்கா, நல்ல பேமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து ஹி ஸ்ட்ரகிளிங் ஒரு ஜாப். ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால டிவோர்ஸ் ஆச்சு அண்ட் மியூச்சுவலி 2 பேருமே அதில் தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணே தப்பு பண்ணியிருக்கலாம். why is the guy obligated to give that money to the girl is my question here. மேஜரா இங்க இந்தியாலயே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒய்ஃபை மெயின்டெயின் பண்ணணும்னு இல்ல. ம். மேஜரா நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து பேலன்ஸ்டான ஜட்ஜ்மெண்ட் கூட குடுத்துருக்காங்க. பட் என்ன ப்ரெசிடென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். பட் நீங்க பார்த்தீங்கன்னா, யுஎஸ் அந்த கல்ச்சர்லலாம் கிட்ட வந்து சீக்கிரமாவே நம்ம வந்து ப்ளே ஸ்கூல்ல விட்டுருவோம். அண்ட் தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் தேர். ம். ஒரு அண்ட் ஒரு ஒரு சேஃப்டியா இருக்கட்டும், எந்த விஷயத்த எடுத்தாலும் இங்க விட இந்தியாவை விட ஒரு 6 ஸ்டெப்ஸ் 10 ஸ்டெப்ஸ் மேல தான் அவங்க இருக்காங்க. பட் இங்க ஒரு குழந்தை பொறந்த உடனே அந்த அம்மா தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துடுறோம். ம். அண்ட் பிரெக்னன்சி கோ த்ரூ பண்றதா இருக்கட்டும், அண்ட் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்டேஜா இருக்கட்டும், அண்ட் அந்த குழந்தைய நம்ம வளர்க்குற ஸ்டேஜா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பொண்ணு தான் பண்ற மாதிரி இருக்கு இங்க. ம். ம். ஸோ அதனால இந்த சிஸ்டம் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இப்போ நான் பார்க்குற கேசஸ்ல இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்ததுல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது ஜென்யூனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ம். ஸோ விமன் சைடில் சைட் பண்ணி அலிமனி கொடுக்கறது Yes, yes, ஜெனுவனாக தான் yes, கொடுக்கறது. ஜென்யூனா தான் இருக்கு. அன்ரியலிஸ்டிக் கேசஸ்க்கு கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து ம். பொண்ணு சைடில் தான் தப்பு. ம். பொண்ணுனால தான் டிவோர்ஸ் வருது. அந்த பையன் வந்து கொடுத்துட்றானாலும் ஹீ இஸ் ஆப்ளிகேட்டட் டு கிவ் அலிமனி டு I'll ஹர். tell you one thing. இப்போலாம் நான் சொன்னேன்ல, விமென் ஆர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அண்ட் தே ஆர் எஜுகேட்டட் அப்படின்ட்டு. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் வேண்டான்னு இப்போலாம் டிசைட் பண்ணிட்டா எனக்கு எதுவுமே வேண்டான்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்க இப்போ எஸ், இன்னமும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ம். தி ரேர்லி ஆஸ்க் ஃபார் அலிமோனி. இஃப் அட் ஆல் கிட்ஸ் இருந்தா நானே வந்து சொல்வேன், இல்ல நீங்க வாங்கிக்கோங்க, கிட்ஸ் இருக்கு, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, இவ்வளோ இருக்காங்க, நீங்க வந்து உங்களோட இதை நீங்க பார்க்கணும், ஸோ யூல் கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புஷ் பண்ண வேண்டியதா இருக்கே தவிர தி ஆர் வெரி ஸ்ட்ராங் எனஃப் டு ஃபேஸ் எனி திங். ஸோ இல்ல
இத எனக்கு வந்து வேண்டவே வேண்டாம். சோ இத வந்து உங்க ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா எனக்கு அலிமனி வேணா நானே வேண்டாம். பாத்துக்கிறேன் யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான். என்ன இப்போ எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா கூட இருக்கு. அண்ட் ஐ அம் ரியலி அமேஸ்ட் அண்ட் ப்ரவுட். தட் இஸ் குட். எல்லாரும் வந்து உட்கார்ந்து வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு விட்டா என்ன போதும். விட்டா போதும். நான் பீஸ்ஃபுல்லா இருந்தா போதும். ஆ தே ஆர் ரன்னிங் பிஹைண்ட் பீஸ் இப்போலாம். ஆ ஆ எனக்கு ஆ நிம்மதியா இருந்தா போதும். எனக்கு எதுவுமே வேண்டாம். அவங்க சம்பந்தமா எதுவுமே வேண்டாம். அப்படி ஒரு இதுல தான் இப்ப எல்லாருமே மேஜரா இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து சைல்ட் ரிலேட்டட், கஸ்டடி ரிலேட்டட்லாம் நெறைய இஷ்யூ வருதுல்ல. ஆர் யூ சீயிங் அ ட்ரெண்ட் ஹியர் தட் விமென் ஆர் யூசிங் நான் இப்போ ஏன் வந்து எனக்கு லீகலா இந்த கொஸ்டின்ஸ் வருதுன்னா, நான் நெறைய தான் அந்த மாரி பார்க்குறனால. இப்போ வந்து கல்யாணம் டிவோர்ஸ்ல முடியுதுன்னா, நான் குழந்தைய வந்து நீங்க பார்க்கக்கூடாது. லைக் ஃபார் த மென் அந்த ஃபீமேல் கிட்ட இருந்து வர்றது வந்து, நீங்க குழந்தைய பார்க்கக்கூடாது. நான் வந்து கஸ்டடி தரமாட்டேன். யூ ஆர் சோ ரெஸ்ட்ரிக்டட். என் மூலமா பொறந்தது. ஸோ எனக்கு தான் அந்த குழந்தை சொந்தம். அந்த மாதிரி வந்து குழந்தைய கண்லலாம் காட்டாம இருந்திருக்கிறதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து தே ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அந்த மாதிரி கேஸஸ் இருக்கா? நெறைய பார்க்குறீங்களா? நீ என்ன இப்படி பண்ணிட்ட, உனக்கு இதுதான் பனிஷ்மென்ட். உன் குழந்தைய நீயே பார்க்க முடியாது அந்த மாதிரி. அதுவுமே டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான் நான் சொல்வேன். ம். என்னன்னா, இது மாதிரி நீங்க சொன்ன கேசஸ் நிஜமாவே இருக்கு. குழந்தைய பார்க்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, இது எல்லாமே இருக்கு. பட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த குழந்தை மேல நான் பாசம் இருந்ததே கிடையாது. இந்த ம். அப்பாக்கு பாசமே இருந்தது கிடையாது. திடீர்னு எங்கேருந்து இப்படி வருது? ம். அப்படின்ற ஒரு கேசஸ்ல பார்க்க விட மாட்டாங்க. சில கேசஸ்ல அந்த குழந்தைய ஒரு ரிவெஞ்சா யூஸ் பண்ணுவாங்க. ம். ம். என் குழந்தை மேல பாசம் இருக்கு. நான் வேண்டாம்ல. அப்போ ம். எதுக்கு நீ குழந்தை பார்க்கணும்? ம். அப்படின்ற கேசஸும் இங்க இருக்கு. பட் இங்க ஜென்ரலா குழந்தைய பார்க்கணும் அப்படின்னா, அவங்க கஸ்டடி ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமா அத பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் கூட நம்ம வாங்கலாம். ஸோ ம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு இருக்கு. பட் ம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். அந்த ம். குழந்தைய யூஸ் பண்றாங்களா அப்படின்றது விஷயம் கேட்டா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, ஒரு குழந்தைய இது பண்ற ஒரு நர்ச்சர் பண்ணி வளர்த்து எல்லாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னும்போது, அந்த குழந்தைய பார்க்கக்கூடாது. அந்த குழைய இது பண்ணக்கூடாது. அந்த கஸ்டடி ஆல்ரெடி அவங்க கேட்டு கூட ம். வாங்கியிருக்கலாம். பட் குழந்தை இருந்தும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஏன் அவங்க வந்தாங்க? அது ம். எதனால அத வர வச்சது? அப்ப குழந்தைக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாழ்றேன், பிடிக்காம வாழ்றேன். எனக்கு எதுவுமே லைஃப்ல பிடிக்கல. ஆனா எனக்கு குழந்தை வந்துருச்சு. குழந்தைக்காக நான் வாழ்றேன். அப்படின்னும் நெறைய பேர் இருக்காங்க. ம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இல்லாம இப்படி வரும்போது, ஒரு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிக்கும்போது, நீங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும்னு நான் சொல்வேன். ம். இதுக்கு மேல குழந்தைய பார்க்க முடியாது. குழந்தை வேண்டாம், ஃபேமிலி வேண்டான்றதுனால தான் டிவோர்ஸ் எடுக்கிறோம். அப்ப ம். ஏன் அந்த ஒரு விஷயம் போகுது? அது முன்னாடியே நான் என்ன ரெக்டிஃபை சொல்றேன்னா, பண்ணியிருக்கலாம்ல. குழந்தை இஸ் நான் அப்படி சொல்ல மாட்டேன். 2 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இல்லையா? த பாய் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ம், தட் ம், கிட். ம். ஸோ அந்த பையனே வந்து எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறது டிசோன்மென்ட் இஸ் சம்திங் ம். டிஃபரெண்ட். ஆனா எனக்கு என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் தான் ஒத்து வரல. பட் எனக்கு வந்து என் குழந்தையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்போது, நான் பார்க்கணும். நான் வந்து ஷேர்ட் பேரண்டிங், ம். கோ பேரண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க தயாரா இருக்க ஒருத்தவங்க கிட்ட ரிவெஞ்ச் மோட்ல யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி கேசஸ் வந்திருக்கா அப்படின்றது தான் நான் கேட்கிறேன். அந்த இருக்கு. மாதிரி பட் நிறைய இன் இருக்கா மோஸ்ட் அப்போ? ஆஃப் த கேசஸ்ல மியூச்சுவல் கேசஸ்ல பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலா பிரியறவங்க வந்து ஜென்ரலா, இல்ல குழந்தைய நீங்க பார்த்துக்கலாம். நீங்க கேட்டாலும் நான் உங்க கூட அனுப்புறேன். ம். ஒரு 2 டேஸ் நீங்க வச்சுக்கோங்க. தென் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவலா தான் அவங்க எல்லாமே ம். கொண்டு போறாங்க. பட் இந்த கான்டெஸ்டட் டிவோர்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, இந்த கான்டெஸ்டட் டிவோர்ஸ்ல கேட்டகரியில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ ம். கான்டெஸ்டட் டிவோர்ஸ்லயே வந்துட்டு ஒரு வைஃப் குடுக்க முடியாதுன்னு சொல்றது, இல்ல ஹஸ்பண்ட் குடுக்க முடியாதுன்னு சொல்றது, அதையும் மீறி எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு நம்ம பிச்சு வாங்கிட்டு போகும்போது, அந்த இடத்துல குழந்தை தான் அந்த சஃபரர். ஆமா. இது யா. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அல்டிமேட்லி இப்போ 2 பேருக்கு ஒத்து வராம பிரிஞ்சு போறது நல்ல விஷயம் தான். கூடவே இருந்து அவங்கனால அத சால்வே பண்ண முடியலன்னா, லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸ். தே மேக்கிங் த கலெக்டட் டிசிஷன் ஆஸ் அன் அடல்ட் தட்ஸ் ஓகே. பட் ஆனா அந்த குழந்தை அவங்க மூலமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அப்படி இருக்கும்போது லீகல் சிஸ்டமும் சரி, பேரண்டல் சிஸ்டமும் சரி, சைக்கலாஜிக்கலாவும், மென்டலாவும் அந்த குழந்தை எவ்வளோ அஃபெக்ட் ஆறாங்க. அதுக்கு வந்து வாட் இஸ் த கேம் பிளான் தட் த சிஸ்டம் ஹேஸ் இன் பிளேஸ் அண்ட் ஹவ் ஆர் த பேரண்ட்ஸ் ஹெல்பிங் தெம் அவுட் டு ட்ராவல் இன் திஸ் சிச்சுவேஷன்? ஆக்சுவலி இப்போ குழந்தை வந்து அஃபெக்ட் ஆகுது தான். ம். ஒரு 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க, வீட்ல இருக்காங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். ம். குழந்தை அதெல்லாம் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி த சைல்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஆனா நான் என்ன சொல்வேன்னா, அந்த ஒரு டெசிஷன் நீங்க எடுத்துட்டீங்க, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வெளியில வந்ததுக்கப்புறம்,
அந்த குழந்தைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த பீஸ் வந்துரும். டெய்லியுமே சண்டை போடுற ஒரு அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து வளர்ற குழந்தைக்கு நம்ம வேண்டான்னு ஒரு விஜிலண்ட்டாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்ச நாள் அந்த குழந்தையோட மைண்ட் செட்டும் நம்ம மாற்றிடலாம். ஒரு நல்ல பேரண்டிங் மூலயமா அந்த குழந்தையோட மைண்ட் செட்டை மாற்றிடலாம். கூடவே இருந்து அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு ஃபைட்டு, சண்டை அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சைல்ட் வில் கெட் ட்ராமடைஸ்ட் சின்ன வயசுலயே. ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் பிரிஞ்சு அந்த குழந்தைய பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தனித்தனியாக இருந்து நல்ல பேரண்டிங் கொடுக்குறீங்கன்னா இட்ஸ் குட்னு யா தான் ஐ நான் சொல்வேன். அக்ரி வித் திஸ். யா பட் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ அந்த குழந்தைக்கு அம்மாவோடையும் இருக்கணும் அப்பாவோடையும் இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைனால எந்த வயசில் வந்து கோர்ட்டில் சொல்லி ஐ வாண்ட் டு ஹாவ் போத் மை பேரண்ட்ஸ் அந்த செப்பரேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு இருக்கும்போது அதை வந்து அம்மா சைட்லேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லை வைசி வேர்ஸ் அப்படி நடக்குதுன்னா அதுக்கு வந்து உங்கள் சிஸ்டமில் இது இல்ல இருக்கா மீன்ஸ் ஜென்ரலா இருக்கா? டிவோர்ஸ் கேஸ்ல வி won't ask for the opinion of the kid. ஆ அது when it comes to custody அப்போ வந்து சில அம்மா வந்து இல்ல எனக்கு வேண்டாம், குழந்தை அப்பா கூடயே இருந்தாலே நல்லா இருக்கும், ஸோ அப்பா நல்லா ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க, ஸோ அப்பா கூட வளர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 7 years above அப்படின்ற ஒரு குழந்தை இருக்கும்போது they'll ask for the child's consent. அப்படி இல்லை அப்படின்னும் போது குழந்தைக்கு வந்து குழந்தை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கேசஸில் வந்து ஜென்ரலாக குழந்தை வந்து அம்மா வச்சுப்பாங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த சம் ரேரஸ்ட் கேசஸில் அப்பா கிட்ட கொடுப்பாங்க. பட் அது கிட் அப்படின்றதுனால they'll get adopted. பட் ஈவன் தோ they'll get affected, அழுவாங்க, கோர்ட்லேயே இதெல்லாம் நடக்கும். பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அது அவங்களோட பேரண்ட்ஸோட டெசிஷன். அவங்க இருக்கும்போது we நம்ம can't ஒன்றும் பண்ண பண்ண முடியாது. முடியாது. ஸோ திஸ் இஸ் அ ட்ராபேக் தட் கம்ஸ் வித் இட் பட் தே வில் லேர்ன் டு லிவ் They வித் இட். learn to live with it. யா இப்போ இந்த கேசஸ் பார்த்தோம் அஃபேர்னால நடக்கிறது அதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு. டவுரி கேசஸ் இப்போ வந்து இருக்கா? பிகாஸ் நம்ம என்னதான் பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் வி ஆர் லேர்னிங் அ லாட் ஆஃப் கேசஸ் நார்த் இந்தியாலும் சரி அண்ட் சர்டன் பெல்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டிலையுமே சரி நடந்துட்டு தான் இருக்குது. லைஃப் லாஸஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அந்த டவுரி கேசஸ் இன்னும் ஆக்சுவலாக இருக்கா இல்லை நம்ம இந்த மீடியாவில் பார்க்குற 1-2 கேசஸ் தானா? டவுரி கேசஸ் ஆக்சுவலி இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. பட் இப்போ டவுரி அப்படின்னு சொல்லும்போது கொடுத்துடுறாங்க. தென் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது தான் வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு டவுரி எல்லாம் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது நீங்கள் கேட்கும் போதே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அப்போவே அதை சரி பண்ணலாம். பட் என் பொண்ணுக்காக நான் கொடுக்குறேன், மாப்பிள்ளைக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஒரு விஷயம் டவுரியாக தெரியல. அது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அந்த ஒரு விஷயம் டவுரி கேஸாக மாறுது. யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை வந்து ஒரு ஆட் ஆனா. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் நிஜமாவே டவுரி கேசஸும் இருக்குது. பட் அதையும் தாண்டி இப்போது நிறையா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லீகல் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பார்ப்போம். சொல்கிறாங்களே கோர்ட்டுக்கு போனால் இப்போ நம்ம ரீசெண்டாக கருப்பு படம் கூட ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அதில் கூட கோர்ட்டுக்குன்னு போயிட்டா ஒரு சொல்யூஷனே இல்லைடா, வருஷ கணக்கில் வச்சு சாவடிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ டிவோர்ஸ் கேசஸும் சரி எனி கைண்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி ரிலேட்டட் கேசஸும் சரி எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க முடிக்கிறதுக்கு? அது ஏதோ ஆக்சுவலாக வந்து கோர்ட் ஓகே ப்ரொசீடிங்ஸ் படி எவ்வளோ நாளில் முடியும், இது எவ்வளோ நாள் இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே இங்கே வந்து ஒரு இதில் நிஜமாவே ஒரு ட்ராப்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் அட்வொகேட்டுன்னு தான் சொல்வேன். ம் சி நம்ம போடுற எஃபர்ட்டாக இருக்கட்டும், டே அண்ட் நைட்ஸ் வி ஹாவ் டு டூ த ரிசர்ச், உட்காந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு கிளையண்ட் வந்துட்டு ஒரு 1 hour பேசிட்டு போகிறாங்கன்னா நாங்கள் ஒரு 3 hours அவங்க கேஸில் என்ன பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணணும், வேலை இருக்கும், நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும், அட்வொகேட்டோட எஃபர்ட்ஸ். ம் ஆனால் கிளையண்ட் வந்து கேட்குற ஒரே கொஷின், நான் ஜெயிப்பேனா தோப்பேனா மேம்? ம் இதில் ஜெயிப்பீங்க தோப்பீங்க அப்படின்றது வந்து எதுவுமே டிட்டர்மைன் பண்ண முடியாது. ம் ஒரு கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, இப்போ எக்ஸாமுக்கு நான் போகிறேன், எனக்கு ஆன்சர் எல்லாமே தெரியும், அது நான் பேப்பரில் எழுதுனா மட்டும்தான் நான் மார்க் வாங்க முடியும். ம் ஸோ அதே மாதிரி உங்களோட கேஸ்க்கு ப்ராப்பரான ஃபேக்ட்ஸ், ப்ராப்பரான ப்ரூஃப், ப்ராப்பரான எவிடன்ஸ் இது எல்லாமே இருந்தால் தான் அது ப்ரூவ் ஆகி அந்த கேஸ் வெளியில் வரும். ம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என் சைட் ஜஸ்ட் நியாயம் மட்டும் இருக்குது, நான் எல்லாமே கரெக்டாக இருக்கேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் ஜெயிச்சே ஆகணும், நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா, இது எல்லாமே பேசுறது ரொம்ப படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் நிஜமாவே ஒரு அட்வொகேட்டாக வாழ்ந்து பார்க்கும்போது இட் இஸ் ரியலி அ வெரி டாண்டிங் டாஸ்க். ம் உட்காந்து பேசும்போது நான் ஜெயிச்சிருவேனா தோற்றுருவேனா அண்ட் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்களா? ஒரு டிவோர்ஸுங்கிறது வந்து வந்த உடனே எனக்கு டிவோர்ஸே கிடைக்கல, நான் ஒரு 4 மாதமாக கோர்ட் கேறி இறங்கிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங் அது. அண்ட் ஆல்சோ
ஒரு ஜட்ஜோட டிஸ்க்ரிஷனும் இதில் இருக்குது. ஜட்ஜ் இருக்கணும், அந்த அன்னைக்கு நம்ம கேஸ் நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு அந்த இது இருக்கணும். இல்லை ஜஸ்ட் டேட் மட்டும் போட்டுட்டு போவாங்களா, அது எதுவுமே நம்ம கையில் கிடையாது, அட்வொகேட் கையில் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக மியூச்சுவல் கேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 monthsக்குள்ளே முடிக்கலாம் மேக்ஸிமம் புஷ் பண்ணி. இல்லை கான்டெஸ்டடுன்னு போனீங்கன்னா 2 years கூட எடுக்கலாம். மியூச்சுவலா இருந்தா சீக்கிரம் முடிஞ்சிடும். மியூச்சுவலாக இருந்தால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ம். லைக் இங்கே அதில் பெருசாக எதுவும் ஃபைட் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. எக்ரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஜென்ரலாக கோர்ட்டோட ப்ராசஸில் போயிட்டு அது முடிஞ்சிடும். பட் கான்டெஸ்டடுன்னும் போது அது கண்டிப்பாக இட் டேக்ஸ் டைம். ஓகே. எந்த கேசஸாக இருந்தாலும் இட் டேக்ஸ் டைம். அப்போ கண்டெஸ்டடா இருந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இழுத்தடிச்சுக்கிட்டே தான் இருக்குமா? அது எப்படி நீங்க இழுத்தடிக்கிறதுன்னு கிடையாது. ஆ. இப்போ ஒரு கான்டெஸ்டட் டிவோர்ஸில் வந்து கோர்ட்டுக்கே வரல அப்படின்னும் போது எக்ஸ்பார்ட்டே வாங்குவோம். ம். சில டைம் எக்ஸ்பார்ட்டே வந்து ஒரு 4 months 5 months கோர்ட்டுக்கே இவர் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 monthsக்கு அப்புறம் எக்ஸ்பார்ட்டே ஆர்டர் போட்டுருவாங்க. சில ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பார்ட்டே ஆர்டர் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி வேர் அபவுட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க, அது வரைக்கும் இந்த கேஸ் வில் பி பெண்டிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு அது இன்னும் ப்ராசஸ் வந்து இட் டேக்ஸ் டைம். இல்லை அவங்க கோர்ட்டுக்கு வரணும், அவங்க சைடு இல்லை கவுண்டர் போடுவாங்க, அந்த கவுண்டருக்கு திருப்பி நம்ம வந்து கவுண்டர் போடணும். ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் இந்த கோர்ட் ப்ராசஸ், இந்த ட்ரையல் ப்ராசஸ், இந்த அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இது ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இட் டேக்ஸ் டைம். யா, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து ஹியூமன் மென்டாலிட்டி எல்லாருமே நாட் எவ்ரிபடி இஸ் ஃபேர் அண்ட் குட். இப்போ வந்து இந்த மாதிரி கேசஸில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பழி வாங்கணுன்றதுக்காகவே டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? பிகாஸ் டிவோர்ஸ் வந்துச்சுன்னா அவங்க நிம்மதியாக போய் அவங்க லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. தே மூவ் ஆன், தே டோன்ட் வாண்ட் தெம் டு மூவ் ஆன். நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய இது பார்த்துருக்கோம். அப்படி இருக்கவங்களுக்கு லீகல் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது? பிகாஸ் இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து டிவோர்ஸ் கொடுக்காம மென்டல் டார்ச்சர் பண்ணி அவங்க லைஃப்பை அழிக்கணுன்ற ஒரு மோட்டோவோட ஒருத்தவங்க இப்படி கான்டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து லீகலி உங்கள் சிஸ்டம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணும்? அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லை வேறு வழியே இல்லையா? தே ஹாவ் டு கோ த்ரூ திஸ். இட்ஸ் நாட் தட் தே ஹாவ் டு கோ த்ரூ திஸ் அப்படின்லாம். டிவோர்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டாங்கன்னா அல்டிமேட்லி அட் தி எண்ட் ஆஃப் த டே தில் கெட் டிவோர்ஸ். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு நடுவில் அவங்க கொடுக்க முடியாததுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க, அந்த ரீசன் எல்லாம் வேலிடான ரீசனா, இல்லை ஏதாவது ஒன்று ப்ரொவைட் பண்ணால் அந்த ரீசனுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றது லா வந்து லீகலாக நம்ம வில் சி ஆல் தி லூப் ஹோல்ஸ். இவங்க ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் நீ போயிட்டா நீ ஃப்ரீயாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணால் நீ ஃப்ரீயாக விடுவ அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு ஆப்வியஸ்லி அந்த ஒரு இதுக்கு வந்துருவாங்க. என்ன அல்டிமேட்லி சில கேசஸில், மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அது எங்கே வந்து நிற்கும்னா மணி, ஃபினான்ஷியலாக வந்து நிற்கும். அப்போது நீ எனக்கு இவ்வளோ கொடு, அப்போது நான் போகிறேன், நீ எனக்கு இவ்வளோ பண்ணு. பட் ஒரு பார்ட்டி வந்து இல்லை எனக்கு இவ்வளோ நான் கோத்ரூ பண்ணிட்டேன், எனக்கு இதுலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது they'll do anything for getting divorce. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அது ட்ராப்பாக நீங்கள் நினைக்கலையா? ஸோ இப்போ யாராவது ஒருத்தவங்க வெல் டு டூவாக இருக்காங்க, அவங்கள வந்து நம்மளோட அலிமனிக்காகவோ ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ்க்காகவோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ எனக்கு பணம் கொடுத்தா நான் உன்னை விட்டுடுறேன், அந்த மென்டல் பீஸ்க்காக அவங்க போய் கொடுக்குறாங்க. இது நியாயமா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டா நான் போயிடுவேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் தான். பணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு இதுக்காக நான் இருக்கேன். இஃப் தே ஆர் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க செட்டில்டாக இருக்காங்க, வெல் செட்டில்டாக இருக்கேன், நான் நல்லா எனக்கு லக்ஸூரியஸாக இருக்கேன், எனக்கு போதும், இந்த லைஃபே கண்டென்டடாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு அப்போ அந்த லைஃப்லேயே அவங்க இருந்துருவாங்க. அதையும் தாண்டி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, லவ் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி கேசஸ் தான் இதில் வந்து இந்த கேட்டகிரியில் வரும். அலிமோனிக்காக பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகிரி இல்லை, அந்த மாதிரி கேசஸ் பார்க்குறது இல்லை. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால தான் வருது. தட் இஸ் குட் திங் டு நோ. அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் இந்த கோல்ட் டிகர் வைப்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ ப்ரெவலண்ட்டாக இல்லை இல்லையா கேஸ் பார்க்குறதுல. ஸோ ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் அதனால தான், ஏதோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்னால தான் வருது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு சும்மா நம்ம ஒரு அலிமோனிக்காக கல்யாணம் பண்ணிப்போம் அந்த மாதிரி எல்லாம். தட் இஸ் அ குட் திங். அண்ட் தென் இப்போ வந்து இந்த சைல்டு ஃப்ரீ ஜோன் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் கூட சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பயங்கர டிப் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் பீப்புள் ஆர் சூசிங் டு லிவ் சைல்டு ஃப்ரீ. ஏன்னா சைல்டு மூலமாக வர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்போ ஒரு ஏர்னிங் இருக்குன்னா அதை வந்து ஷேர்டாக வந்து சைல்டுக்காக கொடுக்கணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, கோ பேரண்டிங், இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஜென்சி கம்யூனிட்டி ரெடியாக இல்லை. அதனால நான் சைல்டு ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ ஒரு பார்ட்னர் வந்து சைல்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பார்ட்னர் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிவோர்ஸஸ் இப்போ வந்து கேசஸ் ட்ரெண்டிங்கில் வருதா? முன்னாடிலாம் இந்த அஃபேர் அதனால வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி வருதா? இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா கொஷின்ஸ் கேட்டு ரெடி ஆயிடுறாங்க.
ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே தே ஆர் டிசைடிங் எனக்கு இப்போ குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நானுமே லவ் பண்ணுற கிளையன்ஸாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆன கிளையன்ஸாக இருக்கட்டும், நான் எல்லார்கிட்டயுமே ஒரே அட்வைஸ் என்ன சொல்வேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் கேளுங்க, நிறைய கொஷின்ஸ் கேளுங்க. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பண்ண ஆன்சர் எல்லாம் அப்ளை பண்ணுறாங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கொஷின்ஸ்லேயே வந்துடுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து சைல்டு வேணுன்றது அண்ட் ஒருத்தர் சைல்டு ஃப்ரீயாக இருக்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப கிடையாதுங்க, ரொம்ப ரேர் தான். அண்ட் இங்கே பீப்புள் சூஸ் வெதர் தே நீட் கிட் வேணும்னா 2 பேரும் சேர்ந்து கிட்ஸ் வந்து வளர்த்துக்கிறது இதெல்லாம் இருக்காங்க. இல்லை வேண்டானாலும் தே ஆர் சூஸிங் இட் வைஸ்லி. அண்ட் இதுலேயுமே நான் ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா குழந்தைன்றது வந்து நிஜமாவே இட் இஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது இல்லை அப்படின்னு சொன்னாலும் I'll be very happy if they decide that. illa venum sonnalum I'll Of make course, them to as long as it's mutual between the Yes, couple, it's a yes. good thing to have, because family involvement and pressure நிறைய இருக்கிறனால ஆமா. அந்த Yeah. டிசிஷன்ஸ் அவங்க எடுக்கலாம். பையனுக்கான டிசிஷன்ஸை பையனோட அம்மா எடுக்கிறாங்க, பொண்ணுக்கான டிசிஷன்ஸை பொண்ணோட அம்மா எடுக்கிறாங்க. இதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஆக்சுவலி Yeah. எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, இதனால தான் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம். என்ன எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் அந்த மாமிஸ் பாய் கனெக்ஷனையும் மாமிஸ் கேர்ள் கனெக்ஷனையும் கட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நிறைய வருது. அது வந்து உண்மையா, அதனால டிவோர்ஸஸ் நிறைய நடக்குதா? அதனால நடக்குது. பட் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லவ்ன்ற ஒரு விஷயமே இல்லை, கேரிங்ன்ற ஒரு விஷயமே இல்லை. அவங்க கிட்ட நான் சொல்றது ஒண்ணுதான், லவ்ன்றது வந்து ஒரு என்ஜின் மாதிரி. நீங்க ஒரு கார்ல நீங்க போறீங்க அப்படின்னா இன்ஜின் இருக்கணும், பட் அதுக்கு ஃபியூயல் இருக்கணும், ஸ்டீரிங் இருக்கணும், இது எல்லாமே அப்போ ரெஸ்பெக்ட் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், இது எல்லாம் வந்து ஒரு எலிமெண்ட். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் உங்க வண்டி ஓடும். இந்த வண்டியில நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு சப்போர்ட்காக பக்கத்துல வேணா உட்கார வச்சுக்கோங்க. பட் நீங்களே காரை ஓட்டுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்துறாதீங்க. அது நீங்க கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல தப்பாகுது. இப்போ என்னன்னா, பொண்ணுங்களா இருக்கட்டும், இல்லை எல்லாரும் இருக்கட்டும், கல்யாணம் ஆகி வரும்போது அந்த அம்மா வீட்டில் இருந்த அதே கம்ஃபர்ட் வந்து கல்யாணம் ஆன இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐஸை நம்ம பிரேக் பண்ணணும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேரேஜுங்கிறது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, இட்ஸ் அ ஜர்னி. ஸோ அப்போ நம்ம போகணும். அதில் ட்ராவல் பண்ணுறது நிறைய இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். பட் இந்த மாமி பாய் அப்படின்ற ஒரு கேட்டகிரி, இந்த மாமிஸ் கேர்ள் என்ற கேட்டகிரி வந்து இதுவே ஆக்சுவலி தப்பு தான் நான் சொல்வேன். ஐம் நாட் பிளேமிங் பேரண்ட்ஸ் ஆர் ஐம் நாட் பிளேமிங் கப்பிள்ஸ். ஆனால் இது எல்லாமே ஒரு கல்யாணம்ன்றது 2 பேர் தான், அவங்க 2 பேர் மட்டும்தான் டிசைட் பண்ணணும். அம்மா அப்பாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப லவ் இருக்கும், ரொம்ப ஒரு இவனுக்கு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, இவ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆனால் பிரச்சனையே அவங்க அம்மா அப்பா தான். நான் என்ன பேரண்ட்ஸ்க்கே என்ன சொல்வேன்னா, அவங்க லைஃப்ல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க, ஆக வேண்டாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் ரியலி நீடட் ஃபார் யூ டு இன்டர்ஃபியர். அடிக்கிறாங்க அந்த கேட்டகிரி எல்லாம் தனி. பட் இல்லை, சண்டையில் தான் இருக்குது. என் பொண்ணை நீங்கள் எப்படி கிளாஸ் எடுத்து வைக்க சொல்லலாம், என் பொண்ணை நீங்கள் எப்படி கிச்சனில் வேலை செய்ய சொல்லலாம், நான் பூ மாதிரி வளர்த்தேன். இன்னும் அது உங்கள் வீட்டில் தான். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஆப்வியஸ்லி வென் வி கம் டு அவர் ஹஸ்பண்ட், அதுக்காக நான் மாமியார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரியும் நான் சொல்லலை. பட் ஜென்ரலாக நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கணும். கண்டிப்பாக மேரேஜ் லைஃப்பில் எடுத்தால் மட்டும்தான் அந்த மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தாக போகும். முன்னாடிலாம் வந்து இப்போ டிவோர்ஸ்னு போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, ஆர் தே நாட் சப்போர்ட்டிவ் ஆஃப் தட். இப்போலாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ பேரண்ட்ஸ் இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு வராங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்களா? இல்லை கரெக்டு தான், என் பொண்ணு இந்த வீட்டில் வாழணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு வராங்களா? இல்லை எப்படியாவது என்னை சேர்த்து வச்சிருங்க, அந்த கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்களா? இல்லை, பேரண்ட்ஸில் அந்த கேட்டகிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் கேட்டகிரி. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணி வாழ முடியுமோ வாழுங்க அப்படின்ற மாதிரி தான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து அப்பா அம்மாக்கே தெரியாது, அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களே வந்து எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டுறாங்க, பட் இருந்தாலும் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னாலும் ஐ வில் சப்போர்ட் தெம் பிகாஸ் தே ஒன்லி நோ வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. ஸோ அதனால நீங்கள் இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஜென்ரலாக டிவோர்ஸ்னு வந்துட்டாலே ஐ வாண்ட் ஆஸ்க் ஃபார் மாம்ஸ் டேட், உங்கள் அப்பா அம்மா நினைக்கிறாங்க, மாமியார் மாமன் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஒப்பீனியன் கேட்கவே மாட்டேன். ஒப்பீனியன் இஸ் ஒன்லி பிட்வீன் டூ. நீ ஹஸ்பண்டா ஒய்ஃபா, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம், அது மட்டும் தான் ஐ லாஸ்ட் தெம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஃபேமிலி எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், முக்கியம் தான். பட் அவங்களோட டெசிஷன் எல்லாமே நம்மளுக்கு லைஃப்க்கு அப்ளிகபிள் பண்ணணும்னா நோ. ஸோ இப்போ வந்து தே ஹாவ் டு பி செப்பரேட்டட் ஃபார் சம் டைம், ஆர் என்ன வந்து இது இருக்கா, அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் இருக்கா? இல்லை டேரெக்டாக இதை ஒத்து வரல நாங்கள் இல்லை, டைரெக்டாக அவங்களோட செப்பரேஷன் எவ்வளோ இயர்ஸாக என்னோட மோஸ்ட்லி என்னோட இதில் கேட்டிங்கன்னா
ஜென்ரலா ஒரு பொண்ணு வந்தாலும் ம். ஜென்ஸ் யாரும் அழமாட்டாங்க வச்சுக்கோங்களேன். மேல் கிளையண்ட்ஸ் யாரும் அழலாம் மாட்டாங்க. தேல் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிசைட் பண்ணாலும் இதுதான் இதுக்காக தான் அப்படின்றது தேல் கம். ம். ஆனா விமென் கேட்டகரியில் வந்து உட்காரும்போது இஃப் தே ஸ்டார்டட் க்ரையிங் அழறாங்க என்ன அப்படின்னா ஐல் கிவ் தெம் டைம். இல்லை டிவோர்ஸ் ஃபைல் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அன்டில் அண்ட் அன்லெஸ் தேல் பிகம் இமோஷ்னலி ஸ்ட்ராங் உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ இன்னும் ஏதாவது ஒரு சும்மா பயமுறுத்தலாம் டிவோர்ஸ்க்காக அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க வந்த ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்குமே. அதுலேயே அவங்கள பிடிச்சி ஓகே டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன். அழுதாங்கன்னா ஐ ஒன்ட் ஃபைல் த டிவோர்ஸ். இமோஷனலி அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது நான் பண்ணுவேன். நோ, நீங்கள் போயிட்டு யோசிச்சுட்டு கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்பு. அதுக்கப்புறம் தேல் ட்ரை திருப்பி தேல் கம் ஆஃப்டர் ஒரு 4 monthsக்கு அப்புறம் மேம் எனக்கு அழலாம் வரல, ஐம் வெரி ஸ்ட்ராங், எனக்கு வேண்டான்றது ஒரு பொண்ணு தெளிவாக அடித்து சொல்லும் போது தான் நான் அந்த கேஸ் எடுப்பேன். இல்லை நான் அழறேன், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படி சொன்னால் ஐ ஒன்ட் டேக் அப் தட் கேஸ். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டிவோர்ஸ் விட நிறைய பேருக்கு இந்த கவுன்சிலிங் தான் இப்போ ரொம்ப தேவைப்படுதோ Yes. அப்படின்னு தோணுது. பிகாஸ் எனக்கு வர டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேன்றாங்க. ஐ எம் நாட் த டிசைடிங் ஃபேக்டர் இன் த ஃபேமிலி. என்னை மதிக்க மாட்டேன்றாங்க. நானும் தான் ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் அவங்க ஏர்ன் பண்ணுறதை பெருசாக பார்க்குறாங்க, நான் ஏர்ன் பண்ணுறது பீனட்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து ஐம் லைக் இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது என் மாமியார் தான் எடுக்கிறாங்க. என்னால் அதை வந்து எடுக்க முடியல. கேட்டால் வந்து நீ இப்போ தானே கல்யாணம் ஆகிட்டு வந்த, இவ்வளோ நாளாக அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஐ ஃபீல் இட் கேன் பி ரெக்டிஃபைட் வித் கவுன்சிலிங் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நீங்கள் வரும்போது அதை வந்து ரீடைரக்ட் பண்ணுவீங்களா? கவுன்சிலர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு அனுப்புவீங்களா? இல்லை எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்கீங்க, பட் எல்லா அட்வொகேட்ஸுமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் த கிளையண்ட் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை நம்ம கேஸ் வந்தால் போதும், காசு வந்தால் போதும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்குறேன். இட்ஸ் நாட் அபவுட் யூ, ஐம் ஜென்ரலி Okay. ஆஸ்கிங். இல்லை, டிபெண்ட்ஸ் ஆன் த கிளையண்ட் தான். சில கிளையண்ட் வந்து எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாம், எனக்கு அவங்களோட உட்காந்து பேசக்கூட எனக்கு அவங்கள பார்க்க வேண்டாம், எனக்கு அதுக்கு கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆப்வியஸ்லி நம்ம அந்த இடத்துல கவுன்சிலிங் பண்ணுற ஒரு நெசசிட்டி வரவே வராது. அப்போ கண்டிப்பாக நம்ம அதை அவங்களை கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நம்ம போவோம். அண்ட் கோர்ட்லேயே கண்டிப்பாக மீடியேஷன் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் டிவோர்ஸ்க்கு போகும். எடுத்த உடனே டிவோர்ஸ்க்கும் கோர்ட்டில் போகாது. ஸோ ஆப்வியஸ்லி கோர்ட்டில் ஒரு மீடியேஷன் நடக்க போகுதுன்றதுனால நம்ம விட்டுருவோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போதே சில பேரோட இது தெரியும், பல்ஸ் தெரியும். இவங்க வந்து பேச 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 ஓகே நீங்கள் ஒரு வாட்டி பேசி பாருங்க மேம், மேபி அவர் சரியானார்னா அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வில் கிவ் தெம் கவுன்சிலிங். ஏன்னா கவுன்சிலிங் அப்படின்னும் போது 2 பேருமே அங்கே ஒத்துழைக்கணும். அவருமே ஓகே நான் வரேன் அப்படின்னு நம்பணும், அண்ட் இவங்களுமே வந்து உட்காரணும். இங்கே நான்லாம் வர முடியாது, எனக்கு கிடைச்சா போதும், நீ என்ன பண்ணுறியோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல கவுன்சிலிங். ஸோ அதிகமாக வந்து டிவோர்ஸ்க்கு வராங்க, எந்த ஏஜ் குரூப் பார்க்குறீங்க நீங்கள்? மோஸ்ட்டாக இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 10 years ஆயிடுச்சு, ஒரு 15 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த 15 years ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். 15 yearsக்குள்ளே இருக்கிறது தான் மேஜராக நிறையா. முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுடணும், பிகாஸ் குழந்தை இருந்தால் டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த இது இப்போ அப்படி இருக்கா, இல்லை அது கம்மியாக ஆயிடுச்சா? இல்லை இருக்கு, கம்மியாயிடுச்சு. குழந்தை குழந்தை வந்து பிறந்தா டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்லுவாங்களே, ஒன்று வந்து கல்யாணம் பண்ணா கை கட்டு, குழந்தை பிறந்தா கால் கட்டு, ரெண்டுமே கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இருந்த விமென் டைஜஸ்டட். இங்கேயுமே அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல். இங்கே நான் என் குழந்தை இருக்கு, ஆனால் என்னால் என்னையும் என் குழந்தையும் நான் பார்த்துக்க முடியும், என்னால் வளர்க்க முடியுன்ற ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல இருக்கும்போது அந்த டிவோர்ஸ் வருது. இல்லை இந்த நிறைய பேர் வந்து நாட் இன் சென்னை மேஜர்லி பட் இன் சவுத் தமிழ்நாடு அந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஆர்த்தடாக்ஸ். எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நான் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து என்னால் இப்போ எந்த டெசிஷனுமே எடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஃபீஸ் கொடுக்கவும் என்னால் முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்ற கொஷின் மார்க் கேட்டகரி தான் நிறைய. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்லுவோன்னா, you have to be financially stable, you have to be independent. என்னால் இப்போ நான் குழந்தைய எடுத்துட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற கேட்டகிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பிளேஸ் a big role, very big role.
ஆ. எஜுகேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பிளேஸ் அ வெரி வெரி மேஜர் ரோல். அதனால தான் நான் எல்லார்கிட்டயுமே சொல்வேன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பெற்றிங்கனாலும் சரி, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்மளுக்குள்ளே இருக்க அந்த அம்மா வந்து வெளியே வந்து, இல்லை எனக்கு குழந்தைய நம்ம பார்த்துக்கணும், என்னால் கொஞ்ச நாளுக்கு ஜாப் எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற இருக்கும். பட் நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நெவர் லீவ் யோர் கெரியர் ஃபார் எனி திங். ம். You have to be independent. You have to be financially independent for facing anything. ஃபார் யுவர் செல்ஃப் அது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் டிக்னிட்டி. கான்ஃபிடென்ஸே கொடுக்கும், தனி கான்ஃபிடென்ஸ் அது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே. ஸோ இவ்வளோது இப்போ வந்து டிவோர்ஸ் இப்போ இந்த செலிப்ரிட்டி வந்து ரொம்ப பாப்புலராக நிறைய டிவோர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் வந்து வராங்களா? இவங்களே பண்ணிட்டாங்க, அவங்க அதோட இருக்கிறாங்க, நம்மளும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சா? டிவோர்ஸ் இஸ் நாட் அ டேபு எனிமோர், நமக்கு ஒத்து வரல நம்ம வந்து பண்ணிடுவோம் அந்த மாதிரி. ஆர் பீப்புள் ரியலி இன்வால்வ்ட் இன் மேரேஜ் அண்ட் தேர் ட்ரைங் டு மேக் இட் ஒர்க்? நான் என்ன சொல்வேன்னா, ஆக்சுவலி இப்போலாம் நெகட்டிவிட்டி இஸ் ஸ்ப்ரெடிங் ஃபாஸ்டர் தேன் பாசிட்டிவிட்டி. People are much attracted towards dramas and controversies. இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் டிவோர்ஸ் ஆகிறது பார்க்குறோம். அந்த ஒரு ரீல், அந்த ஒரு இது பார்த்தாலே உடனே அடுத்தவங்களோட காமெண்ட் செக்ஷன், நீங்கள் நம்ம வீட்லேயே ஆக்சுவலி பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம், சைடில் கத்திட்டு இருப்பாங்க, கொஷின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க, பட் நம்ம இங்கே கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துட்டு, என்ன ஆச்சு, அவன் மேலே தான் தப்பு இருக்கும், இவங்க தான் பாவம், அவன் மேலே தான் தப்பு இருக்கும், இவ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வில் கமெண்ட் ஆன் அதர்ஸ் லைஃப். ஆனால் இங்கே நம்ம லைஃப்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த ஒரு கான்ட்ரவர்சி, அந்த ஒரு ட்ராமா, இவங்க லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க ஏன் இப்போ இவங்க கூட இது பண்ணுறதில்ல, ஏன் இவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி அடுத்தவங்களோட இதில் வந்து நம்ம ரொம்ப மேஜராக இருக்கும். பட் நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாதான் அவங்கவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, நிஜமாவே என்ன அவங்க லைஃப்பில் நடந்திருக்குன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம வெளியில் ஒரு ரீலில் பார்க்குறத வச்சு இவங்க இங்கே இப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, இவங்க ஜாலியாக இருக்காங்க, இவங்க இதுவாக இருக்காங்க அப்படின்னு நம்மளே டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி தேட். நான் என்ன சொல்வேன்னா, ஒரு செலிப்ரிட்டியை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் டிட்டர்மின் பண்ணாதீங்க. அங்கே ஆக்சுவலி ஸ்டோரியே வேறு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வெளியில் ஃபேப்ரிகேட் ஆனது வேறு மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே அதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. பட் நான் என்ன சொல்வேன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா, நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் இது ஒரு மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பில் மேபி அது சில டைம் மேபி நடக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதனால இல்லை, ஒரு ஜென்யூன் ரீசன்னால தான் அந்த டிவோர்ஸ்ன்ற கேட்டகிரிக்கு வராங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்து 2 இது பார்க்குறேன். இப்போ வந்து ஓல்டர் ஜெனரேஷனில் தே டோன்ட் வாண்ட் டு கோ டு இன்டு திஸ் லைக் ஃபேமிலி ட்ராமா, கோர்ட் அந்த சீன்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு தே வில் பி மேரிட் பட் தே வில் பி லிவிங் தேர் ஓன் லைஃப். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு நிறைய பார்க்குறேன். இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம், ஐ வாண்ட் டு லிவ் அ சிங்கிள் லைஃப், அதுவே பெட்டர், ஆர் லிவிங் டுகெதர், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் பார்க்குறேன். இது வந்து நீங்கள் இப்போ உங்களோட ப்ராக்டிஸில் அது பார்க்குறீங்களா? இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஆனால் கல்யாணம் ஆகாத மாதிரி வாழ்ந்துக்கிறது, அந்த மாதிரி ட்ரெண்டும் கல்யாணமே வேண்டான்றது அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அவங்களோட ஒப்பீனியன்னு நான் விட்டுருவேன். நான் இங்கே எல்லாருமே கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அதுதான் சொசைட்டிக்கு வேணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சி, ஈவன் ஐ வாண்டட் டு பி வெரி ப்ராட். இங்கே கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனாலன்ட்டு இல்லை. நான் பர்சனல் லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் எப்போயுமே இது ஒன்றா இருக்கவே இருக்காது. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருப்பேன், அண்ட் பர்சனலாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டோட்டலாக வேறு. அண்ட் ரெண்டுலேயுமே வந்து நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். இஃப் அட் ஆல் தே வாண்டட் டு கெட் மேரிட், இல்லை வேண்டாம் சிங்கிள் லைஃபே ஹாப்பியாக இருக்கேன்னா சிங்கிள் லைஃப் லிவ் இன்ல, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் நாட் ஸ்பாயிலிங் அதர்ஸ் லைஃப். ஒரு பொண்ணோட லைஃபோ ஒரு பையனோட லைஃபோ ஸ்பாயில் ஆகாத வரைக்கும் செல்ஃபாக உங்களோட பீஸ்க்கு உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டாலும் அது தப்பு கிடையாது. ஓகே. ஸோ அப்படி தான் வந்து இப்போ இருக்கு. இந்த பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்கிற கிட்ஸை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாதிரி டிவோர்ஸ் முடியுது நிறைய. இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பொண்ணுங்க வந்து தே ஆர் யூனோ தே ஆர் கம்மிங் அண்ட் டெல்லிங், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு வேண்டாம், நான் ஏர்ன் பண்ணணும், நான் ஃபினான்ஷியலாக இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும், பட் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு தே ஆர் கம்மிங் அவுட். நல்ல தைரியமாக தே ஆர் கம்மிங் அவுட். ஸோ அதுக்கெல்லாமும் ஐ வில் சப்போர்ட் தெம்.
ம். அதுதான் சொல்வேன். இங்க வந்து எதையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் அத நடத்தி என்ன கிடைக்க போகுது? அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ முன்னாடிலாம் நாம் இருவர் நமக்கிருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கொருவர், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அது யாஹ்! உண்மையாவே ஆயிடுச்சோ? இப்போ யாஹ்! வந்து யாஹ்! யாஹ்! இப்போ வந்து அந்த எனக்கு வந்து அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக போகுது. ஃபெர்டிலிட்டியே இல்லாம போகுது. ஒண்ணு வந்து எலெக்டிவ் இன்ஃபெர்டிலிட்டி பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் கிட்ஸ்ன்னு. இன்னொன்னு வந்து நான் எலெக்டிவ் ஐவிஎஃப் சென்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் அதர் ரீசன்ஸ் நெறைய பேருக்கு இப்போ ம். குழந்தை பொறக்கிறது இல்ல. இது வந்து கம்மியாயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் நீங்க பார்க்குறீங்களா? உங்களோட ப்ரொஃபஷனலி? யாஹ்! இதெல்லாம் இருக்குதான். பட் நான் என்ன சொல்வேன்னா, அது எல்லாமே அவங்களோட ஒப்பீனியன். பட் ம். இப்போ நம்பளோட அம்மா அந்த மாதிரி இருந்த காலத்துக்கும், இப்போதுக்கும் ரொம்ப நெறைய டிஃபரன்ஸ். லைக் ஏதோ ஒரு பெரிய ஒரு டீகேடே மாறுன மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். ம். பட் இப்போ எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். ம். எவ்ரிபடி லைக்ஸ் டு லிவ் வித் டிக்னிட்டி. ம். ஒரு ம். ம். எனக்கு செல்ஃப் எனக்கு ரெஸ்பெக்ட். இதுதான் தேவை. எனக்கு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை. இதுக்கெல்லாம் நான் வந்து வொர்த்தா? இதுக்கெல்லாம் நான் டிசர்வ்டா? ம். அப்படின்றத வந்து இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா சில பேர் அது ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க. ம். ம். அது ஃபர்ஸ்ட்டே அந்த ஒரு இப்போ நீங்க ஒரு டிவோர்ஸ் கேஸே பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு நடந்திருக்கு. என்ன இவ்ளோ அசிங்கமா பேசியிருக்காங்க. இதெல்லாம் நேத்து நடந்த விஷயமா இருக்காது. 10 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்ப 10 இயர்ஸா நீங்க டாலரேட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் 10 இயர்ஸா அத சரி பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்பே எடுக்கல? ஏன் இப்போ வரீங்க? ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றாங்க. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? நம்மளோட கண்ட்ரியோட பாப்புலேஷன் குறைய போது. மேரேஜஸ் அவ்வளோ இருக்க போறதில்ல. எவ்ரிபடி இஸ் கெட்டிங் கம்ஃபர்டபுள் வித் லிவ் இன். உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன்ல இருந்து பார்க்கும்போது, இந்த ட்ரெண்ட எப்படி பார்க்குறீங்க? இட் இஸ் அலார்மிங் ஃபார் யூ த கண்ட்ரி இஸ் மூவிங் டு அ டிஃபரண்ட் டைரக்ஷன். பிகாஸ் வி ஆர் வெரி கல்ச்சுரலி ரூட்டட் இல்லையா? என்னதான் ம். இருந்தாலும் வென் வி ஆர் 90s கிட்ஸ் வி ஃபீல் தட் நம்ம பார்த்த ஒரு சிஸ்டம் வந்து இப்போ பிரேக் டவுன் ஆகி வேற மாரி வெஸ்டர்னைஸ் ஆகுதே அப்படின்ற அந்த அடாப்டபிலிட்டி மைண்ட் லெவல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்கள சுத்தி இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு? வி ஆர் கோயிங் இன்டூ அ டிஃபரண்ட் எரா அப்படின்னு. எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஐ அம் சீயிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ். பட் என்ன என்ன பண்ணாலும் இப்ப திருப்பி நம்மளோட அந்த ஓல்ட் கல்ச்சருக்கோ, இதுக்கோ நம்மளால வந்து நம்ம போகலாம். பட் அது நம்ப எடுத்துக்க முடியாது. ம். இப்போ ம். எல்லாருமே எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா மாறிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் இஸ் சேஞ்சிங், பீப்பிள் பெர்செப்ஷன்ஸ் ஆர் சேஞ்சிங். நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து நம்ம பண்ற எல்லாமே நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ நம்மளோட அந்த கல்ச்சர், அந்த ஒரு இது எல்லாமே நம்ம எந்த இடத்துல மேஜரா கொண்டு வரலாம்னா, எல்லாருமே அவங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணும்போது, அந்த மேரேஜ் லைஃப்ல அப்ளை பண்ணும்போது இட்ஸ் குட். ஆனாலும் அதையும் தாண்டி பீப்பிள் ஆர் ரன்னிங் பிஹைண்ட் பீஸ். ம். நிம்மதிய தேடி ஓடுறோம். ஹாப்பினஸ தேடி ஓடுறோம். அப்போலாம் எப்படி இருக்கும்னா, என்னோட சந்தோஷமே எனக்கு ஒருத்தர் இருந்தா, எனக்கு ஒரு கம்பேனியன் இருக்கும்போது, நம்ம சேர்ந்து பண்ணும்போது தான் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். பட் இப்போ பீப்பிள் ஆர் வெரி மெச்சூர்ட் அண்ட் தே ஆர் இது வந்து யங் ஏஜ்ல when they are hale and healthy ஒரு 30 ம். 40 இயர்ஸ்க்கு இது நல்லா இருக்கும். தனியா இருக்கிறது, டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். நான் earn பண்ற மணிலாம் எனக்கு தான். ஐ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ ஆல் ஆஃப் திஸ் டிஸ்டர்பன்சஸ். வை ஷுட் ஐ? அப்படி. ஆனா இந்த ஓல்ட் ஏஜ் வரும்போது அந்த ரிக்ரெட் இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல வந்து ஐ நோ யூ ஆர் டூ யங் ஃபார் இட். பட் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் லைக் ஹேவ் யூ சீன் இட் வித் பீப்பிள் அரவுண்ட் யூ ஆர் டீலிங் வித் இட்? லைக் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியா இருந்துட்டோம், ஒரு கல்ச்சுரலி ரூட்டடா இருந்துட்டோம். அது ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் அது நல்லா இருக்கும். when you go into your 50 ஒரு லோன்லினஸ் ஒரு வந்து டிப்ரெஷன் கர்வ்க்குள்ள இது வந்து கொண்டு போயிடும் அது இந்த கல்ச்சர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 50, 40 வரைக்கும் தனியா இருக்கும்போது ஒரு மைண்ட் செட் எப்படி வரும்னா, இவ்ளோ நாள் இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துற மாட்டோமா? ம். அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் அதிகமா இருக்கே தவிர, அந்த டைம்ல ஒரு லோன்லினஸ் வந்து இதுவாகுறது ம். வந்து ரொம்ப கம்மியா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ம். ஸோ பீப்பிள் ஆர் தே ஆர் ஹாப்பி. இப்போ நிறைய இருக்கு பண்றதுக்கு. தே ஆர் நோபடி இஸ் சிட்டிங் ஐடல் அட் ஹோம். சம்திங் தே ஆர் டூயிங் இப்போலாம். ஸோ ம். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ நம்ம நிறைய பேசணும். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வந்து 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஓகே. பட் ஆனா வந்து ஐ ஹேவ் சம் இன்ஸ்டாகிராம் பிகாஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால கொஞ்சம் ஓகே. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டி கொஸ்டின்ஸ் மாதிரி நான் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ தட் ஓகே. அண்ட் நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. அட்வொகேட் ரியாலிட்டி செக். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன், இது உண்மைதான் இல்லை திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். லவ் இஸ் இனஃப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். Love is important, but love alone is not important. ஓகே. ஃபேமிலி நோஸ் த பெஸ்ட். As I told, family knows us well. ஆனா they don't know what is best for us. Only we know that. ஓகே. சைலன்ஸ் கீப்ஸ் ரிலேஷன்ஷிப் பீஸ்ஃபுல். Temporary silence keeps it peaceful, but permanent silence, distance அதிகமாயிடும். அதுதான் ப்ராப்ளம்க்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மணி கேன் கவர் அண்ட் சால்வ் எவ்ரி திங்.
இட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த திங். ஆனால் ஹாப்பினஸை வந்து மணி கேரண்டி பண்ணுமா அப்படின்றது தான் கொஷின் மார்க் தான். ஸோ பேலன்ஸ். ஓகே, சூப்பர். குட் டேக் ஆன் தட். ஸோ நெக்ஸ்ட், ஸ்டோரி பிஹைண்ட் த ஸ்டோரி. ஓகே, இது வந்து ஓகே. ஒரு வித்தியாசமான ரவுண்ட். உங்களுக்காக நாங்கள் வந்து டீம்லாம் வச்சு மண்டே உடச்சி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. டெல் us about a case that changed your perspective of life. நீங்க பண்ண ஒரு கேஸ் உங்களோட பெர்செப்ஷன் ஆஃப் லைஃபையே மாத்துனது. நாட் பர்டிகுலர் கேஸ், பட் பெர்செப்ஷன் ஆஃப் ஒரு லைஃப்பை மாற்றினதுன்னு சொல்கிறதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு நிறைய சீட்டிங் கேசஸ், இந்த ஃப்ராட் கேசஸ்லலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் பண்ணுறதை விட நம்ம கூடவே ரொம்ப க்ளோஸாக இருக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்திருப்பாங்க. இல்லை நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் மேட்டர்ஸில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே நடந்துக்கிற சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ளே நடந்துக்கிற சண்டை, இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது அவ்வளோதானா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா யா இருந்திருக்கு. யா ஓகே. டெல் us about a person you will never forget. ப்ரொஃபஷனலி கேட்குறேன் நான். நாட் இன் கேசஸ் பட் ஐ வில் நாட் ஃபர்கெட் மை மென்டார்ஸ் ஸோ ஃபார். மென்டர்ஸ். யா நிறையா பேர் லைக் திணறி நிற்கும் போது பக்கத்தில் இருக்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நின்னவங்கலாம் ஐ ஒன்ட் ஃபர்கெட். அண்ட் முக்கியமாக என்னோட அப்பா அண்ட் மை ஹஸ்பண்ட் பிளேட் அ மேஜர் ரோல் இன் தட். ஓகே. டெல் us about a moment that shocked you. அதுவுமே ட்ரஸ்ட் தான். ம். லைக் இப்போது எப்படின்னா ஒருத்தவங்களை நம்பி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம் கேட்டிருப்போம். ஆனால் அது ஆப்போசிட்டில் கேட்கும்போது அந்த விஷயம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஏன் அது அப்படி ஒரு பண்ணாங்க, எதனால இவங்க நம்ம கிட்ட அப்படி சொன்னாங்க அப்படின்ற பிட்ரேயல் தான் மாதிரி. வந்து உங்களுக்கு ரொம்ப எஸ், அந்த கஷ்டமா ஒரு இருந்திருக்கு. பிட்ரேயல் ஓகே. கஷ்டமாக இருக்கு. டெல் மீ a moment which restored your faith in people. இந்த இன்சிடென்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஹோப் இன் லைஃப் அந்த மாதிரி வந்துச்சு. அது வந்து இன்ஸ்டாகிராமில் தான். ஆ. நான் எனக்கு கூடவே இருந்து ரொம்பவே இவ்வளோ க்ளோஸாக ரொம்ப இருந்த பீப்புளை விட இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்காத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய பேர் ஐ ரிப்ளை, எல்லா கமெண்ட்டுக்கும் மோஸ்ட்டாக நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா தே ஆர் டேக்கிங் தேர் டைம் அண்ட் எஃபர்ட் டு காமெண்ட் இன் மை திங். ஆனால் அந்த ஒரு சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்களா, நாட் ஜஸ்ட் சப்போர்ட். நிறைய பேர் வந்து டிஎம்மில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாட் பிகாஸ் இதனால நீங்கள் பேசுகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, தைரியமாக இருக்குது, அண்ட் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஜாலியாக இருக்குது, இப்படியெல்லாம் அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் வரும்போது யூனோ தேர் ஆர் பீப்புள் ஹூ யூனோ ஹியூமனிட்டி ஸ்டில் யா எக்ஸிஸ்ட் மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. Nice. I felt it too. So I Yeah. agree with you on that. What is a lesson that no textbooks has taught you? ம். படிச்சு தெரிஞ்சுக்காம உங்க அனுபவத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ம். அந்த ஒரு வரம் வந்து கடவுளுக்கே கிடைக்காது. ம். எல்லா கடவுளையும் எல்லாருக்குமே பிடிக்குமா, இல்லை. ம். ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளை பிடிக்காதவங்க ஏத்திஸ்ட் கூட இது எனக்கு இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு இல்லை. ஆக்சுவலா. யா. ஸோ கடவுளுக்கே அந்த ஒரு வரம் கிடைக்கல, நம்மலாம் எந்த மூளைக்கு. அதனால என்ன சொன்னாலும் we don't want to explain ourselves. நான் இப்படி தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் வேண்டாம். I might use it in my content. I really like that. Nobody wants to hear this. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட். What's a truth about people that nobody wants to hear? Truth about human beings that nobody wants to hear, but it is true. அச்சோ. I'm not telling everybody is like that, but most of them are too judgmental. Very true. I agree. What is the law of truth about conflict that people avoid? கான்ஃப்ளிக்டை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெரிய கான்ஃப்ளிக்ட்னு நான் நினைக்கிறேன். யா. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறது தான் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நான் அதை அவாய்ட் பண்ணிடுறேன்னா அதுதான் இன்னும் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஆ. உங்ககிட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஐ சிட் அண்ட் டாக் டு யூ ஃபார் 10 minutes, நம்ம பேசி சரி பண்ணிடலாம், அது சரி பண்ணிட்டா அது அங்கேயே முடிஞ்சிடும். பேசாமல் இருந்து அக்யூமுலேட் ஆகிட்டே ஃபேஸ் இருக்கும். இட்னு சொல்றீங்க. Truth about justice that people struggle to accept. இது எப்படின்னா வந்து இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், வேறு வழி இல்லை. அது வந்து அக்செப்டன்ஸ் மட்டும்தான் அதுக்கு க்யூர் பண்ணும், அதுக்கு வேற எந்த சொல்யூஷனும் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லைஃபே அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
வேற வழியில பொறந்துட்டோம், வாழ்ந்து வாழ்ந்துதான் தான் ஆகணும். ஆகணும். Okay, something society judges too quickly, but legally it is right. லைக் எப்படி சொல்றேன்னா, இது வந்து மக்கள் அதை தப்புன்னு சொல்றாங்க. இது தப்பு, இது எப்படி பண்ணலாம். ஆனா ஜஸ்டிஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், லீகல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்ல, அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றது. மக்கள் அதை லீகலா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஜென்ரலி இட்ஸ் லீகலி ரைட். இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். இந்த கருப்பு மூவியே நான் சொல்வேன்னு நினைக்கிறேன். இந்த கருப்பு மூவி நான் என்னோட ப்ரொஃபஷனை தான் சொல்வேன். நாங்க தான் பாவம். லைக் பீப்புள் ஆர் லைக் மூவியில் வந்துருச்சு, இதுதான் கரெக்ட், வேணும்னே பண்ணுறீங்க, அட்வொகேட் எல்லாம் எங்களோட கேஸ் இழுத்து அடிக்கிறீங்க. பட் லீகலி அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய லாஸ் இருக்குது, நிறைய எஃபர்ட் வேணும், நிறையா பண்ணணும். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் லீகலி, அதுதான் இது. ஸோ அதுதான் சொல்வேன். ஸோ ஹூ பேஸ் த ப்ரைஸ், இதில் யார் வந்து இந்த தண்டனைக்கான பரிசை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஹூ பேஸ் த ப்ரைஸ் ஃபார் திஸ்? இன் மோஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஹூ ஆக்சுவலி பேஸ் த பிக்கெஸ்ட் ப்ரைஸ்? சில்ட்ரன். சில்ட்ரன், யா, ஐ அக்ரி வித். ஹூ சஃபர்ஸ் த மோஸ்ட் வென் ஃபேமிலிஸ் பிரேக் அப்பார்ட்? ஆப்வியஸ்லி யாரோ அவங்க தான். லைக் ஐ டோன்ட் மென்ஷன் ஃபேமிலி ஹியர். இப்போ ஒரு கேஸில், ஃபேமிலி மேட்ரு கேஸில் இருக்குன்னா, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் நடக்குது அப்படின்னும் போது அந்த ஃபேமிலியில் எல்லாருமே சஃபர் ஆவாங்க. பட் இங்கே ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஒரு 2 பக்கமும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். ஐ திங்க் பேரண்ட்ஸ் நினைக்கிறேன். அதுல எல்டர்லி பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ், யா. பாவம் இல்ல. லைக் ஐ ஃபெல்ட் தட் பாவம் 2 குழந்தைங்களும் சண்டை போட்டுட்டு ஐ எஸ், காண்ட் ஈவன் ஆமா. திங்க் அபௌட் மை கிட்ஸ். அது நிறையவே. ஆமா. ஹூ கெட்ஸ் இக்னோர்ட் த மோஸ்ட் இன் லீகல் பேட்டில்ஸ்? ஆப்வியஸ்லி அகெயின் சில்ட்ரன் தான். சில்ட்ரன். இது எல்லாத்துக்குமே சில்ட்ரன் தான் இருக்கும் போலயே. வாட் இஸ் த ஹிடன் காஸ்ட் ஆஃப் வின்னிங் அ கேஸ்? நான் வின் பண்ணிட்டேன்டா அப்படின்னு ஒரே சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா they paying a price for itன்னு தெரியாது. வாட் இஸ் தட் ஹிடன் காஸ்ட்? அவங்களுக்கே தெரியாம அப்புறம் அதை நினைச்சு கவலைப்படுவாங்க. ஒரு கேஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் போகும். அந்த 5 இயர்ஸ் ஆஃப் டைமில் நம்ம கோ த்ரூ பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நிறைய நம்மளோட பீஸ் போயிடும், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் அட்டென்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுலேருந்து நான் இப்படி தான் வெளியே வர்றதோ தெரியல. ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் ஆனால் அது அவ்வளோ வருஷம் 4 வருஷம் நம்ம லைஃப்பை இழந்துட்டோன்றதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான். யா, கரெக்ட். ஸோ தி லாஸ்ட் கொஸ்டின், ஹூ பேஸ் த காஸ்ட் ஆஃப் பீயிங் சைலண்ட் ஃபார் அ லாங் டைம்? ரொம்ப நாள் நீங்கள் அமைதியாகவே இருந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயத்துலையும். வாட் இஸ் த ப்ரைஸ் யூ பேயிங் ஃபார் இட், பீயிங் சைலண்ட் அபவுட் எவ்ரி திங்? அதுவே தப்பு தான் நான் சொல்வேன். சைலன்ஸ் வந்து அதுதான், ஷார்ட் டேர்ம் சைலன்ஸ் வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். பட் லாங் டேர்ம் சைலன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த லாங் டேர்ம் சைலன்ஸ் வந்து டிவோர்ஸில் தான் கண்டிப்பாக வந்து முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஓப்பன் அப் யோர் செல்ஃப். அந்த ஒரு சைலன்ஸ் வந்து சைலன்ஸே எனக்கு, அந்த சைலன்ஸ்ன்ற வேர்டே எனக்கு பிடிக்காது, ஏன்னு தெரியல. எனக்கு ஐ டோன்ட் லைக் சைலன்ஸ் அட் ஆல். பீப்புள் நீட் டு டாக் இல்லையா? எஸ், தே நீட் டு டாக். தே நீட் டு எல்லாமே தே நீட் டு கம்யூனிகேஷன் இஸ் எவ்ரி திங். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் கம்யூனிகேஷனால நிறைய கேசஸ் உங்க பர்சனலி சால்வ் ஆகி யா கம்யூனிகேஷன் சால்வ்ஸ் எவ்ரிதிங். ஒரு 90% இட் சால்வ்ஸ் எவ்ரிதிங். அந்த ஒரு 10% தான் அப்படி. யா, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சாரா. ஸோ யூ பீன் வெரி பேஷண்ட் வித் மீ. நான் வந்து கொஞ்சம் உங்களை மடக்கிலாம் கொஸ்டின் கேட்டேன். பட் யூ ஹவ் ஆல்வேஸ் ஹேட் தட் ஸ்மைல். இட் வாஸ் நாட் ஈஸி பிகாஸ் வென் இட் கம்ஸ் லீகலி, டிவோர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட், சின்ஸ் வி ஆர் அட்ரஸிங் லாட் ஆஃப் டேபு அண்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ், இது ஆக்சுவலாக உங்களை வந்து நிறைய செலிபிரிட்டி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு மாட்டி விடலான்னு பார்த்தேன். பட் ஐ டோன்ட் லைக் டூயிங் இட். ஐ டோன்ட் லைக் poking noses into other person's life because you don't know what they're going through. Even though that will be like trending and you'll get views, I don't want that kind of views. And I address the same thing with you also. We don't want it like that. So ஒன்று நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, வெளியில் உட்காந்து பார்த்துட்டு மற்றவங்க லைஃப்பை வந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் வாழ்ந்து பார்த்தா தான் அவங்கவுங்க கஷ்டம் தெரியும். ஆஸ் லாங் as இட்ஸ் நாட் பாதரிங் யூ, ஆர் அது உங்களை அஃபெக்ட் பண்ணலன்னா அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது எவ்வளோ பெட்டர். நம்ம நல்லா மேக்கப் போட்டுட்டு மையெல்லாம் போட்டுட்டு அப்படி இருப்போம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு தான் தெரியும் தலைக்காணிக்குள்ள எவ்வளோ அழுது இருக்கும் அப்படின்னு. Everybody is going through. Don't be rude. Like be kind. Kindness is everything. Yeah, kindness is everything. Yeah, super. It was awesome having you, and I
wish you nothing but best for all your endeavors. Thank You're so you. matured for your age and your experience. Okay. Actually, you sound more Thank you mature than so what you much. actually look. So I'm very happy to have this share this podcast session with you, Thank you so much and for thank you having for me here. coming. Thank you so much. I have to thank you for having me here. இட் வாஸ் வெரி நைஸ் கான்வர்சேஷன். ஸோ Thank you. உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஐ ஹேட் அ வெரி லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன் பிகாஸ் யூஸ்வலி வென் ஐ ஹேவ் கான்வர்சேஷன்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு ஃபுடோ ஒரு டாக்டர் மெடிக்கல் அட்வைஸ் அந்த மாதிரி. நவ் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு சம் ஒன் லைக் அ சிஸ்டர் ஹூ ஐ கேன் ஷேர் த ஃபீலிங்ஸ் வித் அண்ட் ஆஸ்க் மை கொஸ்டின்ஸ், லீகல் சிஸ்டம், இந்தியா, டிவோர்ஸ், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். ஸோ என்னோட பாட்காஸ்ட் பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. ஐம் கோயிங் த்ரூ சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்வீங்க. ஐ விஷ் தட் இது பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இஃப் இட் டஸ் வி வில் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், இஃப் சம்திங் இஸ் ப்ரெஸ்ஸிங் யூ ஆர் சம்திங் இஸ் அஃபெக்டிங் யூ, யூர் லுக்கிங் ஃபார் அ சொல்யூஷன் அப்படின்னா வந்து ப்ளீஸ் காமெண்ட் ஆர் டிஎம் அஸ் அண்ட் whenever we are able to help you out, we are here to lift you from that kind of a pain. அதுக்கு தான் நாங்கள் இந்த பாட்காஸ்ட் இந்த செஷன் இந்த மாதிரி ஒரு என்லைட்னிங் ஒரு செஷன் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ until then it's going to be Priya Pal who's going to sign off. இன்னொரு பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். பாய்.